சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணி செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். திருப்பங்கூர் தேவாரத்தை நம்முடைய ஆரூர் பெருமான் அவருடைய தேவாரத்தை மிக அருமையாக விண்ணப்பம் செய்த சிவ திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபை, கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசன் சாத்திரக்குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள், அன்பர்கள் ஆகிய அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக. சென்ற வாரம் நாம் பார்க்கிற பொழுது, அதாவது மும்மையால் உலகாண்ட சருக்கத்தினுடைய 5வது நாயன்மாராக விளங்குகிற திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்கிற நிலையில் தொடர்ந்து தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளையும் காஞ்சி மாநகருடைய சிறப்புகளையும் அம்மை சிவபூஜை செய்த சிறப்புகளையும் காஞ்சி மாநகரில் அமைந்திருக்கிற பல்வேறு விம்மிதங்களையும் அதிசயங்களையும் அந்த நகர் யாரெல்லாம் காவல் காக்கப்படுகிறது என்ற செய்திகளையும் அங்கே இருக்கின்ற யோக பீடம் போகபீடம் ஆகிய காமக்கோட்டம், ருத்ர சோலை, கரிகார் சோழன் அங்கே நாடு திருத்தி குடிமக்களை அமர்த்தியது, அடுத்து மதுளை சூழ்ந்திருக்கிற மிகப்பேர் அகழி ஆகியவற்றை எல்லாம் பற்றி 86 பாடல்கள் வழி நாம் இதுவரை சிந்தித்திருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற பாடல் 87வது பாடல். இந்த 87வது பாடலும் மதிலும் அகழியும் ஆக விளங்குகிற சிறப்பை சொல்லுகிற பாடல்தான். இந்த பகுதியில நம்முடைய தெய்வ சேக்கடாருடைய தெய்வ கவிநலன் பல செய்திகளை தற்குறிப்பேற்றமாக உவமை வாயிலாக வேறு பல இலக்கிய உத்திகள் வாயிலாக தொடர்ந்து மிகச் சிறப்பாக அந்த நகர அமைப்பை, பொதுவாக நகர அமைப்பு என்பது கரிகார சோழன் நகரை அமைத்தான் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, முன்னாடி பார்த்திருக்கிறோம் அல்லவா. அந்த நகர் எப்படிப்பட்ட வீதிகளை கொண்டிருந்தது, மாளிகைகளை கொண்டிருந்தன, அந்த மாளிகைகளினுடைய சிறப்புகள் என்ன என்பனவற்றையெல்லாம் தொடர்ந்து பல பாடல்கள் வழியாக நம்முடைய ஆசிரியர் பெருமான் மிக அழகாக பிரித்துரைக்கின்றார். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கிற 87வது பாடல் மதிலும் அதை சூழ்ந்திருக்கிற அகழியும். சென்ற பாடலும் கூட மதிலும் அகழியும் தான். மதில் சூழ்ந்த அகழியை பார்த்தோம். அங்கே அந்த அகழியானது வன்காஞ்சி அல்குல் மலைவல்லி காக்க வளர் கருணை கடல் உலகம் சூழ்ந்தால் மானும் என்று நிறைவு செய்திருந்தார். அதாவது அங்கே அந்த முதலை சூழ்ந்திருக்கிற அகழியானது அம்மையினுடைய எல்லையற்ற கருணை, அந்த கருணையே கடலாகி அது சூழ்ந்தது போல இருந்தது என்ற அந்த அகழியை உருவகித்து சொன்ன நம்முடைய தெய்வ சேக்கடார் இந்த பாடலிலே மேலும் மதிலும் அகழியை பற்றியும் மிக விரிவாக இலக்கிய நயம்பட இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை இந்த பாடல் வழியாக நாம் பார்க்கலாம். கொந்தலர் பூங்குழலி, கொந்தலர் பூங்குழல் இமய கொம்பு, கொந்து அலர்பூம் குழல் இமய கொம்பு, கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த தானம் காக்க மந்திரமா மதிலகழி அவர்தான் தந்த
வாய்மை ஆகம விதியின் வகுப்பு போலும் அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார்கன்றி அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார்கன்றி அடை களங்கம் அறுப்பு அரிதென்று அறிந்து சூழ வந்தணைந்து தன் கருப்பும் உவர்ப்பும் நீக்கும் மாகடலும் போலும் மலர்கிடங்குமாதோ என்று அந்த அகழியினுடைய சிறப்பை சொல்லுகிறார். இயல்பாகவே அகழி மதுளை சார அமைப்பதுதான் பண்டை நகர அமைப்பு. மதுளுக்கு முன்னாலே மிக ஆழமான நீர்நிலை, அதான் அகழின்னு சொல்வார்கள். அதை கிடங்கு என்று சொல்லுகிற மரபும் உண்டு அகழிய. இப்போ அந்த மலர்கள் நிரம்ப மலர்கள் எல்லாம் நீர்ப்பூக்கள் எல்லாம் பூத்திருக்கிற அந்த ஆழமான அகழி, அந்த ஆழமான அகழி பொதுவாக இயற்கையாக மதுளை சூழ்ந்திருக்கிற அகழிக்கு இரண்டு பெரிய காரணங்களை கற்பித்து கூறுகிறார் நம்முடைய ஆசிரியர் தேவசக்கரம். அதனாலதான் இந்த பாடலை நான் தற்குறிப்பேற்றம் என்று சொன்னேன். கொந்து அலர் பூங்குழல் இமய கொம்பு என்பது உமையம்மையை குறிக்கும். கொந்தவர் பூங்குழல் இமய கொம்பு, கொம்பு போல்வாளாகிய உமையம்மை, பூங்கொம்பு போல்வாளாகிய உமையம்மை. அதற்கு முன்னால் என்ன சொல்லுகிறார்? கொந்து அலர் பூங்குழல், கொத்தாக மலர்கின்ற பூக்களை சூடி இருக்கிற குழலினை உடைய கூந்தலை உடைய இமய கொம்பு, இமவான் பெற்ற பூங்கொம்பு போல்வாளாகி உமையம்மையார் என்பது இந்த தொடருக்கு பொருள். கொந்து அலர் பூங்குழல் இமய கொம்பு, கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த, கம்பர்னா ஏகம்பர், ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் அம்மையாருடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள போகிறார் அல்லவா? அந்த பூஜையை கொள்ளுகின்ற அந்த பூசனை எங்கே நடக்க இருக்கிறதோ அந்த இடத்தை குறித்த தானம் காக்க, அதாவது சிவபூஜை செய்கிற பொழுது, அதாவது அனுஷ்டானம் செய்கிற பொழுது ஒரு 5 வகையான சுத்திகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது அந்த தீட்சை மரபு. அந்த 5 வகை சுத்திகள்ல ஒன்று தான சுத்தி. எங்கே நாம் அனுஷ்டானம் செய்கிறோமோ அல்லது எங்கே நாம் சிவபூஜை செய்கிறோமோ அந்த இடத்தை சுத்தம் செய்து கொள்வதற்கு தான சுத்தியின் பேரு. அதோடு மட்டுமல்லாமல் ஆத்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்ற 4 சேர்த்தால் மொத்தம் 5 சுத்திகளாகும். இந்த பஞ்ச சுத்திகள் செய்துதான் சிவபூஜையை தொடங்குவார்கள். அது நம்முடைய சித்தியார் பாடல்ல கூட பார்க்கலாம். 8வது பாடல்ல சரியை கிரியை யோகம் எல்லாம் பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, 8வது சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, 5 சுத்தி செய்து ஆசனம் மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து என்று ஒரு பாடல்ல இந்த கிரியை பற்றி சித்தியார்ல அருணதி சிவாச்சாரியார் குறிப்பிடுவார். அப்படி நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வது, நாம் பூஜை செய்கிற இடத்தை சுத்தம் செய்து கொள்வது தான சுத்தி. திரவிய சுத்தி, பயன்படுத்துகிற பொருள்கள், மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று 5 வகையான சுத்திகளை செய்து கொள்வார்கள். அதுபோல இந்த அம்மா தான சுத்தி செய்கிறார்கள் முதல்ல. அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. கொந்தலர் குழல் இமய கொம்பு உமையம்மையார், கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த தானம் காக்க, ஏகாம்பரேஸ்வரர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த சிவ பூஜையில் அவர் எங்கே அந்த சிவ பூஜையை செய்ய இருக்கிறாரோ அந்த இடத்தை சுத்தி செய்ய, தானம் சுத்தி செய்ய, அவர்தான் தந்த வாய்மையின்
நான் இடத்தை கொஞ்சம் மாற்றி படிக்கிறேன். பொருள்கோள். பொருள்கோள் என்பது செய்யுள்ள மிக இன்றியமையாதது. நிறைய பொருள்கோள் இருக்கு. ஆற்றினில் பொருள்கோள், அடிமறி பாபு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் என்று இப்படி அலைமறி பாப்பு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள் என்று பொருள்கோள்ல பல வகை இருக்கிறது. பொருள் கொள்ளுகிற முறை, இந்த பொருள் கொள்ளுகிற முறை மாற்றி படிச்சோம்னா பொருள் இல்லாமல் போகும், பொருள் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். ஒரு சின்ன பாடல் ஒன்று சொல்ல விளைகிறேன். கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை சுரையாழ அம்மி மிதப்ப பறையனைய யானைக்கு நீத்தும் முயலுக்கு நிலை என்ப கானகநாடன் சுனை என்ற ஒரு பாடம். இதனுடைய இலக்கணத்துல பொருள்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு பாடம். இதுல இந்த கானகநாடன் சுனை, கானகநாடன் என்ற ஒருவனுடைய சுனை எப்படி இருக்கிறதா? கரையாட கெண்டை கயத்தாட மஞ்சை சுரையாழ அம்மி மிதப்ப பறையனைய யானைக்கு நீத்தும் முயலுக்கு நிலை என்ப என்று அந்த பாடல் போகிறது. நல்லா நினைத்து பாருங்க. இப்படி இந்த பாட்டுல கெண்டை மீன்கள் கரையில் ஆடுகிறதா, அந்த சுனையில் நின்று கொண்டு மயில்கள் ஆடுகின்றனவா, சுரைக்காய் அமிழ்ந்து போகிறதா, அம்மி மிதக்கிறதா, யானைக்கு நிலை கொள்ளவில்லையா அந்த தண்ணீர், ஆனால் முயலுக்கு நிலை கொள்ளுமாம். இது எப்படி? அப்ப இந்த பாடலை நாம் பொருள் செய்வதற்கு ஏற்ப கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப எப்படின்னா, கரையாட கெண்டை என்பதுல கரையாட மஞ்சை கயத்தாட கெண்டை என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். கரையிலே மயில் ஆடுகிறது, குளத்திலே மீன் துள்ளுகின்றன. கரையாட மஞ்சை கயத்தாட கெண்டை சுரை மிதப்ப அம்மி ஆழ, சுரையாழ அம்மி மிதப்பன் இருக்கு, அத சுரை மிதப்ப அம்மி ஆழ வரையனைய யானைக்கு நீத்தும், மலை போன்ற யானைக்கு நிலை முயலுக்கு நீத்தும் என்று அந்த சொற்களை மாற்றிக்கொண்டு பொருள் கொள்வோமானால் சரியான பொருளை உணர முடியும். அதுபோல நம்முடைய திருமுறைகளிலேயும் பாடல்கள் இருக்கின்றன. இங்கே நாம் எப்படி மாற்றிக்கொள்ளும்? கொந்தளர்பும் குழல் இமய கொம்பு கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த தானம் காக்க, அடுத்தது அவர்தான் தந்த வாய்மை ஆகம விதியின் வகுப்பு, அவர்தான் தந்த வாய்மை ஆகம விதியின் வகுப்பு மந்திரமா மதில் அகழி போலும். அடுத்து அந்தமில் சீர் காஞ்சியை வந்தடைந்தார்கன்றி அடை களங்கம் அறுப்பது அரிதென்றறிந்து சூழ வந்தணைந்து தன் கருப்பும் ஓர்பொனிக்கும் மாகடலும் போலும். சரியா போச்சு. மரக்கிடங்குங்கிறத முதல்ல கொண்டாந்து வச்சுக்கணும். மலர்கிடங்கு என்றால் மலர்கள் நீர்ப்பூக்கள் நிரம்ப பூத்திருக்கிற ஆழமான நீர்நிலையாகிய அந்த அகழி தான சுத்தி செய்வதற்காக அம்மையார் என்ன பண்ணாங்களாம், ஆகம விதிப்படி வகுத்த இடம் போல காட்சி அளிக்குதான். பாருங்க, கொந்தளர்பும் குழல், அந்த மலர்கிடங்குங்கிறத முன்னாடி வச்சுங்க. மலர்கிடங்கு என்றால் மலர்கள் பூத்திருக்கிற அந்த ஆழமான நீர்நிலையாகி அகழி என்பது பொருள். அது கொந்து அலர் பூங்குழல், இந்த அம்மையாருடைய கூந்தல் எப்படி இருக்கு? மென்மையான அழகான கூந்தல். அதுல அம்மையார் பூ சூடி இருக்கிறாள். அது கொத்தாக மலர்ந்த பூ. இந்த கொத்தாகங்கிறது தான் கொந்துன்னு வருது பாருங்க. அது செய்யுள் இல்ல சில விதிகள் மாறும். அதாவது எதுகை நோக்கி மெலிந்தது, மெலித்தல் விகாரம் என்று சொல்லுவார்கள். அடுத்தடுத்த அடிகள்ல பாத்தீங்கன்னா மந்திரம் அந்தமில் சீர் வந்தணைந்து என்று 2வது எழுத்தெல்லாம் நகர ஊற்றிருக்கிறது அல்லவா? அதனால முதல் தொடர்ல மட்டும் கொத்துன்னு இருந்தாக்கா எதுகை மாறி போகும். அதுக்காக எதுகை நோக்கி அந்த வல்லெழுத்து இத்து மெல்லெழுத்தாக மெலிந்தது. சரியா? இப்போ கொந்துன்னா கொத்துன்னு தான் அர்த்தம். கொத்தாக அலர்ந்த பூங்குழலை, பூவை சூடி இருக்க கூந்தலை உடைய இமவான் பெற்ற மகளாகிய கொம்பு போல்வாளாகிய உமையம்மையார் கம்பர் கொள்ளும் பூசனை குறித்த, கம்பர் கொள்ளும் ஏகாம்பரேஸ்வரர் கொள்ளுகின்ற
அந்த சிவ பூஜையை எங்கே கொள்ளுகிறாரோ அந்த இடம் குறித்த தானம் காக்க, தானத்தை சுத்தி செய்ய, இடத்தை சுத்தி செய்வதற்காக அவர் வந்த வாய்மை ஆகம விதியின் அந்த தான சுத்தி என்பதும் ஆகமத்தில் வந்த விதிப்படி செய்கிறார் அம்மா. அவர் தந்த பெருமானே சொல்லி தந்தது தானே ஆகம விதி. ஆகமமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் பெருமானிடம் வந்தது தானே. 28 ஆகமங்களும் இந்த 5 முகங்கள் வழியாக வந்ததெல்லாம் நாம் திருமணத்திலே பார்த்திருக்கிறோம், மற்ற இடங்களையும் பார்த்திருக்கிறோம், சித்தாந்திரையும் பார்த்திருக்கிறோம். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவன், சத்தியோஜாதம் என்று சொல்லப்படுகிற 5 முகங்களின் வழியாக 28 ஆகமங்கள் வந்தன. அதுல ஈசானம் என்ற முகத்தின் வழியாக, மேல் நோக்கிய முகம், அதன் வழியாக 8 ஆகமங்களும், எஞ்சி இருக்கிற 4 முகங்களின் வழியாக 20 ஆகமங்களும், ஆக 28 ஆகமங்கள் வந்தன சொல்லுவோம். அப்ப அவர் தந்த ஆகமம், பெருமான் சொன்னதுதான் அந்த ஆகமம். அந்த அவர்தான் தந்த வாய்மை ஆகமம். அதாவது ஆகமம் என்றால் அது உண்மையை சொல்லுவது. என்ன உண்மையை சொல்லுகிறது? சைவத்தினுடைய முப்பொருள் உண்மையை சொல்லுவது, பதிபசு பாசத்தினுடைய சிறப்புகளை சொல்லுவது, சிவபூஜை விதிகளை சொல்லுவது, கோயில் அமைப்புகளை சொல்லுவது, வழிபாட்டு முறைகளை சொல்லுவது, இவையெல்லாம் ஆகமத்தினுடைய அமைந்த செய்திகள். அந்த வாய்மை ஆகமத்தின் ஆகம விதியில் வகுக்கப்பட்ட, ஆகமத்திலே விதியால் வகுக்கப்பட்டிருக்கிற மந்திரமாம் மதிலகழி, மந்திரத்தினாலே சொல்லப்பட்ட மதில்கள் சூழ்ந்த அகழி. இப்ப அந்த அம்மா அங்க இயற்கையாக அகழி இருக்கிறது, மதிலுக்கு முன்னாலே இருக்கிறது. ஆனால் இந்த தான சுத்தி செய்கிற அம்மையார் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆகமங்களில் சொல்லப்பட்ட, பெருமான் தந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட மந்திரத்தின் வழியாக அம்மையார் அமைத்தது போன்று இருக்கிறது. அது இயல்பாக இருந்தாலும் கூட சிவபூஜை செய்ய விரும்புகிற, ஏகாம்பரேஸ்வரருக்கு சிவபூஜை செய்ய விரும்புகிற இமவான் பெற்ற மகளாகிய கொம்பு போர்வாராகிய உமையம்மையார் பெருமானே தந்த ஆகம விதிப்படி வகுத்து அமைத்த, ஆகம விதிப்படி வகுத்து அமைத்த மந்திரமா மதில், மந்திரத்தால் அமைக்கப்பட்ட மதிலும் அகழியும் ஒத்திருக்கின்றது. இயல்பாக அகழியும் மதில் இருக்கின்றன என்றாலும் இங்க கவிஞன் தன் குறிப்பை ஏற்றுகிறார். அதாவது ஒரு இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தற்குறிப்பு ஏற்றுவதோ தற்குறிப்பேற்றம். இங்கே நம்முடைய சைவத்தின்பால் கொண்டிருக்கிற அளவற்ற பற்றின் காரணமாக தெய்வ சேக்கரார் சாதாரணமாக மதிலை பார்க்கிற பொழுது, அகழியை பார்க்கிற பொழுது கூட சிவமயமாக பார்க்கிறார். பார்க்குமிடம் எங்கூறு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம் அல்லவா. அதனாலே சுவாமி சேக்கரார் பார்க்கிற காட்சிகளே அது அகழியாக இருந்தாலும் மதிலாக இருந்தாலும் சிவத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறார். அதான் அந்த அங்க காஞ்சி மாநகர்ல ஒரு பெரிய மதில், அதற்கு முன்னாலே மலர்கள் பூத்திருக்கிற அகழி. இந்த அகழி எப்படி இருக்கிறது என்றால், அம்மையார் சிவபூஜை செய்வதற்கு தேர்ந்தெடுத்த இடத்தை தான சுத்தி செய்வதற்காக அந்த பெருமானே தந்த ஆகம விதிகளில் வகுக்கப்பட்ட விதிப்படி மந்திரத்தால் அமைத்த மதிலை போலவும் மந்திரத்தால் அமைத்த அகழியை போலவும் ஒத்திருந்தன என்பது முதல் 2 அடிகளுக்கு பொருள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த 2 அடிகள். அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார் கண்டு இன்னொரு தற்குறிப்பேற்றம். இது ஒரு தற்குறிப்பேற்றம். முன்னாடி 2 அடிகள்ல என்ன தற்குறிப்பேற்றம்? இயல்பாக மதிலும் மதிலை சூழ இருக்கிற அகழியும் இருக்கின்றன. இதை தெய்வ சேக்கரார் எப்படி பார்க்கிறார் என்றால், சிவபூஜை செய்ய வந்த அம்மையார் தான் சிவபூஜை செய்ய இருக்கின்ற இடத்தை தான சுத்தி செய்வதற்காக பெருமானே தந்த ஆகமங்களில் விதிக்கப்பட்ட விதிப்படி மந்திரத்தால் அமைந்த அகழியை போலவும் மதிலை போலவும் இருக்கிறது, மதிலை சூழ்ந்திருக்கிற அகழியை போல இருக்கிறது என்று ஒரு கற்பனை செய்தான். அடுத்து, அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார் கன்றி அடைகளங்கம் அறுப்பரிது என்று அறிந்து சூழ வந்தடைந்து தன் கருப்பும் உவர்ப்பும் நீக்கும் மாகடலும் போகும், கடலை போல இருக்கிறதுன்னு சொன்னார். சரிங்க, இது ஒன்று சொன்னால் சரி. மதுரை சூழ்ந்திருக்கிற அகழியானது நல்ல ஆழமானது, அகலமானது, கடத்திற்கரியது, இப்படிப்பட்ட தன்மைகளாலே அதுவும் கடலை போன்றதுன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அப்படி சொன்னா
வெறும் உவமையோட போயிடும். ஆனால் என்ன சொல்றார் தெய்வ சேக்கிழார், இந்த காஞ்சி மாநகருக்கு வந்தாதான் உயிர்கள் தாங்கள் செய்திருக்கிற குவித்து வைத்திருக்கிற மூலமலங்களை எல்லாம் ஒழிக்க முடியும், அல்லது வராதவர்களுக்கு முடியாது. பாருங்க, நல்லா பாருங்க. அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார்கன்றி, அந்தமே இல்லாத கெடுதலே இல்லாத சிறப்பினை உடைய காஞ்சி மாநகரம். அது என்றும் உள்ள காஞ்சி என்றும் காஞ்சியினுடைய பல சிறப்புகளை பிரளய சித்தி என்று எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதனால காஞ்சி மாநகரம் அவ்வளவு சிறப்புடையது. அந்தம் இல் சீர் காஞ்சி, அந்தம்னா முடிவு, கெடுதல், கெடுதலே இல்லாத சிறப்புகள் பலவற்றை உடைய காஞ்சியை வந்து அடைந்தவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு அடைக்களங்கம் அறுப்பது அரிது. தங்களை வந்து அடைந்திருக்க ஆன்மாக்களை வந்து அடைந்திருக்கிற களங்கம் என்ன? களங்கம்னா குற்றம். ஆன்மாக்களை என்ன குற்றம் வந்து அடையும்? அனாதியே உயிரோட பந்தித்திருக்கிற மூலமலம் தான் குற்றம். எனவே அந்த மூலமலங்களாகிய ஏதான உங்கன்னம் மாய ஆகியவற்றையெல்லாம் ஆன்மா போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எங்கே செல்ல வேண்டும்? காஞ்சி மாநகருக்கு செல்ல வேண்டும். காஞ்சி மாநகருக்கு செல்வோமானால், அதான் அந்தம் இல் சீர் காஞ்சி மாநகர், காஞ்சியை வந்து அடைந்தார்க்கு அன்றி, காஞ்சியை வந்து அடைந்தார்களுக்கு அல்லாது மற்றவர்களாலே நீக்க முடியாது. இந்த எதிர்மறை என்பது உறுதிப்பாட்டை தருவது. உடன்பாட்டுல சொல்ல எதிர்மறையா சொல்றாரு. அந்தமில் சீர் காஞ்சியை வந்து அடைந்தார்க்கு அன்றி, அடைந்தார்க்கு அல்லாது அடைகளங்கம் அறுப்பு அரிது. தங்களை அடைந்திருக்கிற ஆன்மாக்களை வந்து அடைந்திருக்கிற களங்கம், களங்கம்னா குற்றம், குற்றம்னா நாம் சேர்த்து வைத்திருக்கிற அனாதியே நம்மை பந்தித்திருக்கிற மூலமனமாகிய ஆணவ முதலானவை ஆகியவற்றை எல்லாம் அறுப்பது அரிது என்று அறிந்து, அறிந்து இதை அறிந்து உயிர்கள் வரலையா இங்க அறிந்து சூழ வந்து அணைந்து, இது கடலானது இந்த காஞ்சி மாநகரை சூழ, காஞ்சி மாநகருக்கு சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற முதலை சூழ வந்தணைந்து தன்னுடைய கருப்பும் தன்னுடைய உவர்ப்பும் நீக்கும் மாகடலும். கடலுக்கு ரெண்டு இயற்கை உண்டு இல்லையா? ஒன்று அதனுடைய நிறம் கருமை நிறம், இரண்டாவது அதனுடைய தன்மை உவர்ப்பு தன்மை. இந்த ரெண்டையும் நீக்குகிறதா. பாருங்க, கடலை போன்று அகழி இருந்தது, ஓமை சரியா போச்சு. ஆனா என்ன சொல்றாரு, ஆன்மாக்களுடைய குற்றத்தையே போக்குகிற இந்த காஞ்சி மாநகரத்தை வந்தடைந்தால் நம்முடைய கருமை நிறத்தையும் நம்முடைய உவர்ப்பு தன்மையையும் போக்கிக் கொள்ளலாம் என்று அந்த மதுரை சூழ்ந்தது போல, மதுரை கடலே சூழ்ந்தது போல, மதுரை சூழ்ந்திருக்கிற அகழி அது எப்படி இருக்கு? கடல் போல இருக்கிறது. எதுக்காக வந்துதான் தன் கருப்பும் உவர்ப்பும் நீக்கும் தன்னுடைய கருமை நிறத்தையும் தன்னுடைய தன்மையாகிய உவர்ப்பு தன்மையையும் நீக்குகிற மா கடலும் போலும் மலர்கிழங்கு. மலர்கிழங்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஆக இந்த மலர்கிழங்கு இந்த இரண்டாவது தற்குறிப்பேற்றம் தான். முதல் தற்குறிப்பேற்றம் என்பது அம்மையனுடைய சிவபூஜை. இரண்டாவது தற்குறிப்பேற்றம் என்பது கடலுக்கு இது மாதிரி எல்லாம் எண்ண முடியுமா? நாம போய் காஞ்சி மாநகரை சூழ்ந்து கொள்வோமானால் நம்மை பற்றி இருக்கிற கருப்பு நிறமும் உவர்ப்பு தன்மையும் நீங்கிவிடும். இல்லை, ஏன் கவியன் தன் குறிப்பு ஏற்றுகிறான்? அந்த அகழி கடல் போல் இருக்கிறது. இதாங்க உண்மை. அந்த கடல் போல் இருக்கின்ற அகழி, அந்த அகழி இப்படி ஏன் கடல் போல் இருக்கிறது? அதனுடைய நிறத்தால், அதனுடைய தன்மையினால். கடல் போல் இருக்கிறது. அப்போ கடல் போல் இருக்கிற அகழிக்கு ஒரு ஓமை அதனுடைய குறிப்பை ஏற்றுகிற பொழுது சொல்றாரு, இந்த காஞ்சிக்கு வந்து சேருவோமானால் ஆன்மாக்கள் தங்களுடைய மூலவனத்தை நீக்கிக் கொள்ளலாம். அப்படி வந்து அடையாத ஆன்மாக்கள் நீக்குவதற்கு அரிது என்று தெரிந்து கொண்ட கடலானது இந்த மதுரை சூழ அகழியாக வந்து நின்று தன்னுடைய கருப்பு நிறத்தையும் தன்னுடைய தன்மையாகிய உவர்ப்பு குணத்தையும்
மாற்றிக் கொள்வதற்காக இங்கே வந்து சூழ்ந்தது போன்றிருந்தது, வந்து அணைந்து சூழ்ந்தது போன்றிருக்கிறது என்று கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி பாடுகிறார். இப்ப ரெண்டுலையும் பாருங்க, எவ்வளவு சித்தாந்த கருத்துகளையும் சைவ கோட்பாடுகளையும் சொல்லுகிறார். சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அங்கே நம்முடைய ஐவகை சுத்திகளை செய்ய வேண்டும். அதில் முதல்ல தான சுத்தி மிக இன்றியமையாது. அந்த சுத்தியையும் ஆகம விதிப்படி செய்ய வேண்டும். அந்த ஆகமம் பெருமான் தந்தது. இப்ப பெருமான் தந்த ஆகம விதிப்படி அம்மையார் அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார் என்பது ஒன்று சைவ உண்மை. இன்னொன்று, காஞ்சி மாநகருக்கு அது அந்தமில்லாத சிறப்புகளை உடையது. அந்தமில்லாத சிறப்புகளை உடைய காஞ்சி மாநகரத்தை வந்து அடைந்தால் அல்லாமல் உயிர்கள் தங்களுடைய ஆணவம் முதலான மலங்களை தீர்த்து கொள்ள முடியாது என்று காஞ்சி மாநகருக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டாக்குகிறார். அந்த சிறப்பை அறிந்து கொண்ட கடல் தன்னுடைய கருமையையும் உவர்ப்பையும் போக்கிக் கொள்வதற்காக அந்த மதுளை சூழ்ந்து இருக்கிற அகழியாக கடல் வந்தது என்று இரண்டு குறிப்புகளை, தன் குறிப்பை ஏற்றி பாடுகிறார் நம்முடைய தெய்வ சேர்க்கிறார். தற்குறிப்பேற்றம் என்றால் நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலகத்துல இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி பாடுவதுதான் தற்குறிப்பேற்றம். நிறைய படிச்சிருக்கிறோம். ஒருவன் தடுத்து அறையில் நொடுங்கடி வரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்று சிலப்பதிகாரத்துல ஒரு தற்குறிப்பேற்றம். அந்த ஒரு சில மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. கண்ணகியும் கோவலனும் மதுரை மாநகருக்குள் போக இருக்கிறார்கள். புறஞ்சேரி தாண்டி வருகிறார்கள். கோட்டை தெரிகிறது. கோட்டை மேலே மீன் கொடி பறக்கிறது. உயரமான இடத்துல கொடி பறக்கிறது. அது காற்றில் கொடிப்படி அசைவது இயற்கை. அப்போ இளங்கோவடிகள் தன்னுடைய குறிப்பை ஏற்றுகிறார். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு வந்தால் துன்பமடைய போகிறார்கள் என்பது இளங்கோவடிகளுக்கு தெரியும். அதனால என்ன குறிப்பை ஏற்றி பாடுகிறார்? கோவலனே, கண்ணகியே, நீங்கள் இங்கே வருவீர்களானால் பல இடையூறுகளை அனுபவிக்க வேண்டி வரும். எனவே வராமல் போய்விடுங்கள் என்று மறுப்பது போல கொடி ஆடிட்டான். வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்று கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி பாடினார். அதே போல நம்முடைய ஏராளமான தற்குறிப்பேற்றங்களை நான் சொல்ல முடியும். ஒன்றே ஒன்று சொல்ல விடுகிறேன். போருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை துணைக்கு அழைக்க செல்கிற தர்மனும் போகிறான், துரியோதனன் போகிறான். துரியோதனன் போகிறப்போ கொடி அங்கே துவஜ கொடி, அதாவது பாம்பு கொடி பறங்கும். அந்த கொடி சொல்லிச்சான், துரியோதனா, நீ இங்க வந்தா எங்க கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு தான் படைத்துணையாக போகிறான், உனக்காக மாட்டான், நீ திரும்பி போடான்னு அடிச்சான். மிக அருமையான பாடல் வில்லிபுத்திராவோட பாடுவார். ஈண்டு நீ வரினும், துரியோதனை பார்த்து கொடி சொல்லுது, ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலி வண்ணன் மேகம் போன்ற நிறமுடையவன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர் கன்றி நின்பால் படைத்துணையாக மாட்டான். பாண்டவர்களுக்கு தான் துணையாவானே தவிர உனக்கு படைத்துணையாக வரமாட்டான். மீண்டு நீ போ என்று அந்த வியன் மதில் குடிமிதோறும் பதாகைகள் மறித்து காட்டின என்று வில்லிபுத்திராழ்வார். இதுதான் தன் குறிப்பேற்றம். வராதேன்னு சொல்ல விரும்ப ஆசிரியர், வந்தால் நடக்காதுங்கிற சொல்ல விரும்புகிறார். அதை தான் சொல்லாமல் உலகத்தில் இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மீது ஏற்றி பாடுகின்ற தன்மையை தற்குறிப்பேற்றம் என்று நாம் சொல்வோம். இப்படி எல்லா இலக்கியங்களிலும் ஏராளமான தற்குறிப்பேற்றங்கள் உண்டு. அது போலதான் இங்கேயும் அகழி என்பது மதுளை சூழ்ந்திருக்கிற ஒரு ஆழமான நீர்நிலை. அந்த அகழியை கடலுக்கு ஓமை சொல்கிறார். கடல் போன்ற அகழின்னு சொல்கிறார். அப்ப கடல் போன்ற அகழின்னு சொல்ற பொழுது கடல் போன்ற அகழின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அங்கே அவருக்கு சைவத்தை நிலைநாட்ட வேண்டும், சைவ சமய கோட்பாடுகளை விளக்க வேண்டும், சரியான இடத்தை தெரிவு செய்கிறார். எப்படி முதன்முறையாக திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய வரலாற்றை சொல்ல வந்த இடத்தில் தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்ல வாய்ப்பு கிடைத்ததோ அதே போல சைவத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்ல விளைகின்ற நம்முடைய தெய்வ சேக்கரார் இங்கேயும் பாருங்க,
காஞ்சி மாநகரை அடைந்தால் ஆன்மாக்கள் தங்களை பற்றி இருக்கிற மூலவனங்களிலிருந்து விடுபடும் என்பதை உணர்ந்து கொண்ட கடலானது எப்படி மூலமலங்களிலிருந்து ஆன்மாக்கள் விடுபடுகிறதோ அதே போல நாமும் நம்முடைய கருமையிலிருந்து ஓர்ப்பு தன்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்று கருதி அங்கே அகழியாக வந்ததாம் என்று பன்குறி பேட்டி பாடினார் என்ற வகையில் இந்த பாடலை நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். இவ்வளவு உயரமான மதில்கள், அந்த உயரமான மதில்களுக்கு வாயில் இருக்கின்றன, வாசப்படி வாயில். கோபுர வாயில் என்பது வேறு, கோட்டை வாயில் என்பது வேறு. வாயில்னா நிலை வாயில். ஏனென்றால் அந்த 4 புறமும் மிக பெரும் மதிலால் சூழப்பட்டிருக்கிற அந்த நகரம் உள்ளே வருவதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா, அதுதான் வாயில். அது நெடிய வாயிலாக இருக்கும். அந்த நெடிய வாயில் வழியா வருவதற்கும் போவதற்குமாக தொங்கு பாலங்கள் அமைத்திருப்பார்கள். தன்னுடைய படைகள் செல்ல, யானை முதலான படைகள் எல்லாம் செல்ல, தேரெல்லாம் செல்ல பாலங்கள் அமைத்திருப்பார்கள். அந்த அவர்கள் போனவுடனே பாலம் மீண்டும் காட்டிக்கொள்ளும். அப்பொழுது அகழி மட்டும்தான் இருக்கும், யாரும் அந்த நீர்நிலையை தாண்டி வர முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த வாயிலே கதவுகள் இருக்கும், மிக பெரும் கதவுகள். அதிலே கணைய மரத்தாலான மிக பெரும் தாழ் போட்டிருப்பாங்க. யானைகள் முட்டினாலும் மோதினாலும் கூட பெயர்க்க முடியாத, தகர்க்க முடியாத வலிமையான மரம் கணைய மரம். அந்த மரத்தினாலே தாழிட்டிருப்பார்கள். மிக உயரிய நெடிய கதவுகள் இருக்கும். அப்படி அந்த மதிலை சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்தில் அமைந்திருக்கிற வாயில், அந்த வாயிலை பற்றி இந்த 88வது பாடலில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என்ன சொன்னார் பாருங்க. ஆங்கு வளர் எயிலினுடன் விளங்கும் வாயில் அப்பதியில் வாழ் பெரியோர் உள்ளம் போல ஓங்கு நிலை தன்மையவாய் அகிலம் உய்ய உமைவாகர் அருள் செய்த ஒழுக்கமல்லால் தீங்கு நெறி அடையாத தடையுமாகி சென்னறிக்கண் நிகழ் வாய்மை திருந்து மார்க்கம் தாம் குலவ நிலவி வளர் ஒளியால் என்றும் தட நெடு வான் அளப்பனவான் தகைவாகும். வானை அளக்கின்ற தகுதியோடு இருந்தது. அப்ப மிக உயரமான மதில், அந்த உயரமான மதிலை காவல் காக்கின்ற மிக உயரமான நிலை வாயில். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. ஆங்கு வளர் எயிலினுடன், ஆங்கு முன்னாடி பார்த்தோம்ல மதிலும் அகழியும், அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த மதில்ல அகழியின் பக்கத்துல இருக்கிற மதிலினுடைய பகுதியில் விளங்கும் மதிலுடன் விளங்கும் வாயில் நிலையானது எப்படி இருக்கிறது? அப்பதியில் வாழ்பெரியோர் உள்ளம் போல, ஓமை சொல்றாரு பாருங்க, பெரியவர்களுடைய உள்ளம் போல ஊங்கி நிலைத்திருந்ததுன்னு சொல்றார். அப்பதியில் அந்த காஞ்சி மாநகரில், ஏன்னா அவங்க காஞ்சி மாநகரில் மக்கள் ஏன் சொல்றாருன்னா, தீயன என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூயமாந்தார். அதனாலதான் காஞ்சி மாநகரத்தினுடைய மக்களை இப்ப சொல்ற பொழுது இங்கே அவர்களும் பெரியோர்கள். பெரியார்னா யாரு? பெரியாரை துணை கோடல், பெரியாரை பழையாமைங்கிற அதிகாரத்துல எல்லாம் வள்ளுவர் பெரியவர்களை பற்றி மிக அருமையாக சொல்லியிருப்பார். இன்னும் நாம் பல இடங்களே பார்த்தோம். செயற்கரிய செய்வார் பெரியார். மற்றவர்களாலே செய்ய முடியாத அரிய செயல்களை யார் செய்து முடிக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள். வாழ்நாள் முழுவதும் இளமை துறந்திருக்க முடியுமா? தன்னுடைய மனைவியை ஒரு அடியார் கேட்டார் என்று வழங்க முடியுமா? இப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறு செயற்கரிய செயல். அதான் பெருமானே சொல்றார், செயற்கரும் செயலை செய்த திறனே ஓலம் போலம்.
இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்கிறேன் தீரனே ஓலம் ஓலம் என்று பெருமான் அழைக்கிற பொழுது செயற்கரிய செயலை செய்த தீரனே என்று ஏற்பகை நாயனாரை அழைக்கிறார். அவங்கதான் பெரியவங்க. நாயன்மார்கள் அத்தனை பேரும் பெரியவர்கள். அவர்கள் செய்த செயல்களை யாராலும் செய்ய முடியாது, நிச்சயமாக முடியாது. முயற்சி பண்ணலாம் அவர்களைப் போல. அந்த குணங்களில் ஏதேனும் சிலவற்றையாவது நம்மால் கடைபிடிக்க முடியுமா? இளையான்குடி மாறநாயனார் போல அந்த மைக்குழம்பாம் என்னும் இருளில் எல்லாவற்றையும் இழந்து விட்ட நிலையிலும் இந்த மாரிக்காலத்து இரவினில் தாரிப்பின்றி வந்த ஒரு முதியவரை தன்னுடைய இல்லத்திலே அமரச் செய்து அவருடைய மேனி ஈரத்தை எல்லாம் போக்கி அவர்களே முன்னாடி பல நாட்கள் 2-3 நாட்களாக உணவில்லாத நிலையில் தன்னுடைய மனைவியாரை பார்க்க அந்த அம்மையார் இன்று பகல் வித்திய சென்னல்லை கொண்டு வருகிறானால் நல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் என்று சொல்ல உடனடியாக அந்த மைக்குழம்பாம் என்னும் இருளிலே கைகளால் கால்களால் தடவி சென்று இறைகுழை எடுத்து சென்று தான் மத்தியானம் விதைத்த நெல் முளையை வாரி வர வாய்தல்லே நின்று கொண்ட அந்த அம்மையார் வாங்குகிறார். இதெல்லாம் செயற்கரிய செயல். இப்படி எத்தனை நாயன்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய செயல் செயற்கிறது. அவர்கள் தான் பெரியவர்கள். அந்த பெரியவர்களுடைய உள்ளம் எவ்வாறு ஓங்கி இருக்குமோ உயர்ந்து இருக்குமோ அப்படி ஓங்கியும் உயர்ந்தும் விளங்குகிறதா இந்த நிலைவாயில். அது சொல்ற பாருங்க, ஆங்கு வளர் எயிலினுடன், எயில்னா மதில் அர்த்தம். ஆங்கு வளர் எயில், நல்ல வளர்ச்சியா வளர்ந்த உயர்ந்த எயில், உயர்ந்த மதிர்ச்சுவர், அதோடு சேர்ந்து விளங்குகிற வாயில் அப்பதியில் வாழ் பெரியோர் உள்ளம் போல, அந்த பதியிலே வாழ்கின்ற பெரியவர்கள், வாழ்கின்ற வாழும் பெரியவர்கள், வாழ் பெரியோர் உள்ளம் போல ஓங்கு நிலை தன்மையதாய். இதான் பெரியவர்களுடைய தன்மை என்ன? ஓங்கிய தன்மையுடையது, உயர்ந்த தன்மையுடையது, நிலைத்த தன்மையுடையது. இது பெரியவர்களுடைய உள்ளத்தினுடைய இயல்பு. உயர்வையே நினைத்திருப்பார்கள். அதான் ஓங்குதல், உயர்வையே நினைத்திருப்பார்கள். எல்லாவற்றிலும் உயர்வடைய வேண்டும், நம்முடைய நாடு உயர்வடைய வேண்டும், மன்னன் உயர்வடைய வேண்டும், நெல்லும் நீர் உயர்வடைய வேண்டும் என்றெல்லாம் உயர்வையே நினைத்திருக்கிறதுனாலே அவர்கள் ஓங்கிய தன்மையுடையவர்கள். அடுத்து நிலைத்த தன்மையுடையவர்கள். நிலைத்த என்ன? சற்றும் நடுநிலை பிறழாத, அசையாத, தளர்ச்சி இல்லாத தன்மையுடையவர்கள். ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று பிசராந்தையார் பாடுவார். ஊரு என்னைய சிறப்புன்னா, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். அப்படிப்பட்ட சான்றோர்கள் பலர் வாழும் ஊர் யான் வாழ்கிற ஊர் என்றார். அதான் ஊருக்கு மகிமை, பெருமை. அந்த நடுநிலை தவறாமை தான் நிலைத்திருத்தம். அதான் இங்க சொல்கிறார், ஆங்கு வளர எயிலினுடன் விளங்கும் வாயில் அப்பதியில் வாழ் பெரியோர் உள்ளம் போல. அந்த பெரியவர்களுடைய உள்ளத்தினுடைய தன்மை என்ன என்றால் ஓங்கு நிலைத்தன்மை. ஓங்குதல் என்பது உயர்வையே நிலைத்திருத்தல். ஒரு பாடலை வள்ளுவர் சொல்வார் அல்லவா, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தும்பார். உள்ளத்தனையது உயர்வு, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தும். உயர்வு என்பது நம்முடைய உள்ளத்தின் தன்மையை, ஊக்கத்தின் தன்மையை பொறுத்ததுதான். அதனால அந்த பெரியவர்கள் எல்லாம், இந்த ஊரில் இருக்கிற, காஞ்சியில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் உயர்வையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஓங்கிய தன்மை. அடுத்து நிலைத்த தன்மை என்ன என்றால், எந்த நிலையிலும் சொல் மாறாமை, சொன்ன சொல் மாறாமை. நான் பார்த்திருக்கிறோம், தொண்டை நாட்டில் 70 பேர் தாங்கள் சொன்ன சொல்லுக்காக தீமூட்டி உயிர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெரியவர்கள் தான். அதான் நிலைத்த தன்மை. நிலைத்த என்றால் நடுநிலை பிறழாமையோடு அசைவின்றி, நடுக்கமின்றி, நாம் சொன்னதுல கொஞ்சம் கூட மாற்றம் இன்றாமல் பின்பற்றுவது. அந்த அப்படிப்பட்ட உள்ளம் அதான் சான்றோர்களுடைய உள்ளம். பின்னாடி அப்பூதியடியோட வரலாறு சொல்கிற பொழுது, அந்த தண்ணீர் பந்தல் எப்படி இருந்தது என்று சேக்கரார் குறிப்பிடுவார். அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய்.
உருவேனில் பருவகற்றி கரிவகற்றி அளவில் சனம் செலவொழியா வழிக்கரை. எங்க வச்சானா அளவில்லாத மக்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிற வழியில வச்சாராம் தண்ணீர் பந்தல. அருளுடையார் உளம் அணைய தன்னளித்தாய். அருளுடையவர்களுடைய உள்ளம் எப்படி குளிர்ச்சியும் கருணையும் உடையதாக இருக்குமோ அது போன்றதுதான் அந்த தண்ணீர் பந்தல். இப்படியெல்லாம் அந்த தண்ணீர் பந்தலை சிறப்பித்து பாடுவாங்க. சரிங்க. இப்போ அதான் உயர்ந்தவர்களுடைய மன தன்மை. அதான் ஓங்கு நிலை தன்மையவாய் தன்மையவாய் அந்த தன்மையை பெற்றிருக்கிறது அந்த மதிலை சூழ்ந்திருக்கிற மதிலோடு பொருந்தி இருக்கிற வாயில். அடுத்து பாருங்க, அகிலம் உய்ய உமைபாகர் அருள் செய்த ஒழுக்கம் அல்லால் தீங்கு நெறி அடையாத தடையுமாகி. பகைவர்கள்லாம் உள்ள வந்துட முடியாது சாதாரணமா. ஏனென்றால் நான் முன்பே சொன்னது போல மிகப்பெரிய ஆழமான நீர்நிலை. அதுல முதலை போன்ற கொடிய விலங்குகள், நீர்வாழ் விலங்குகள் இருக்கும். அதை தாண்டிலாம் வந்துட முடியாது. மிக ஆழமானது வேற, அகலமான மிக பெரும் பாலம் வைத்திருப்பார்கள். மன்னனும் தன்னுடைய படையும் வெளியேறுவதற்கும் உள்ளே வருவதற்கும் பகைவர்களுக்கு இல்லை. அது பகைவர்கள் வராமல் காப்பதற்காக எப்படி செய்திருக்கிறார்களோ அதை போல இந்த வாயில் வழியாக தீமையே நுழைய முடியாது. அதான் நம்முடைய சேக்கனார் தன்னுடைய கோட்பாட்டை நிலைநாட்டுகிற இடம். பாருங்க, அகிலம் உய்ய. அகிலம் உய்யன்னா என்ன? இந்த உலகமெல்லாம், உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உயிர் பெறுவதற்காக உமைபாகர் அருள் செய்த, உமைபாகர் என்றால் பெருமான், அவர் அருள் செய்த ஒழுக்கம். அவர் அருள் செய்த ஒழுக்கம் என்ன என்றால் ஆகம விதிகளிலே விதித்த சைவ நெறி ஒழுக்கம். அதான் நல்லொழுக்கம். அந்த நல்லொழுக்கம் தவிர தீயொழுக்கம் எதுவும் உள்ளே வர முடியாத தடையினை உடையது, சிறப்பினை உடையது அந்த வாயில். அது சொல்றாருங்க, அருள் செய்த ஒழுக்கம் அல்லால் தீங்கு நெறி அடையாத. ஆகமும் முதலான நூல்களால் விலக்கப்பட்ட தீய நெறிகள் எதுவும் உள்ளே வர முடியாது. எது மட்டும் வரலான்னா உலகம் உய்ய நம்முடைய உமைவாகராகிய சிவபெருமான் அருள் செய்த ஆகம விதிகளின் ஒழுக்கம், ஆகமங்களிலே சொல்லப்பட்ட ஒழுக்க நெறியை தவிர, சிவநெறியை பின்பற்றுகிற ஒழுக்க நெறியை தவிர வேறு எந்த தீமை நெறியும் அடையாத தன்னை தடையுமாகி. இப்ப இது வெளிப்படையாக நமக்கு இந்த வாயில் இப்படிப்பட்ட சிறப்பு உடையது என்றால், இன்னும் மேல உண்மையில் அந்த வாயில் எதை போன்ற தன்மை உடையது என்றால், பகைவர்கள் யாரும் நுழைய முடியாத தன்மை உடையது. நட்புணர்வோடு வருகிறவரை தவிர, இந்த காஞ்சிமா நகரின் நன்மையை விரும்பி உள்ளே வருபவர்களை தவிர பகை எண்ணம் கொண்டவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள், இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், இந்த நகரத்தை பிடிக்க வேண்டும் என்று வருகிற எண்ணம் உடையவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத சிறப்பு உடையது என்பது இயல்பு. அது எப்படி நம்முடைய தெய்வ சேக்கலார் சொல்லுகிறார், உலகம் உய்வதற்காக, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உயிர் பெறுவதற்காக நம்முடைய பெருமான் அருள் செய்த ஒழுக்கம். பெருமான் அருள் செய்த ஒழுக்கம் என்றால் ஆகமங்களிலும் வேதங்களிலும் அவர் சொல்லி இருக்கிற அந்த ஒழுக்க நெறி ஆகிய சிவநெறி. அதை தவிர வேறு தீங்கு நெறி அடையாத தடையை உடையதாக விளங்குகிறது. பகைவர்களாலே நுழைய முடியாத தடையாக இருக்கிறது என்பது வெளிப்படை. பெருமான் வகுத்த ஆகம நெறிகளில் விதித்த விதிகளாகிய ஒழுக்கங்களை தவிர வேறு எந்த தீய நெறியும் உள்ளே நுழைய முடியாத தடையை உடையதாக இருக்கிறது என்றால் அந்த சிறப்பு என்ன என்றால், மற்றவர்கள் சிவநெறியை பின்பற்றாதவர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்பது அதனுடைய பொருள், ஆழமான பொருள். அப்படி தீங்க நெறி அடையாத தடையுமாகி செந்நெறிக்கண் நிகழ்வாய்மை. செந்நெறி என்பது சிவநெறி தான். செம்மை தரும் நெறி சிவநெறி. அந்த சிவநெறியில் என்ன வாய்மை நிகழ்கிறதோ அந்த வாய்மையோடு திருந்தும் மார்க்கம் தாம் கொலவ நிலவி. திருந்து மார்க்கம் என்பது எல்லாவற்றுக்கும் உயர்ந்த மார்க்கமாகிய ஞான மார்க்கமாகிய சன்மார்க்கம். அவை தாம் குலவ பொருந்தி விளங்க நிலவி வளரொளியால் அவையெல்லாம் பொருந்தி மேலே ஒளியோடு விளங்குகிறதா வளர் ஒளி. வளர் ஒளி என்பது மதிலுக்கு மேலே இருக்கிற ஒளி.
அந்த ஒளியை இங்கே எப்படி சொல்லுகிறார்? தீங்கு நெறி அடையாத தன்மையினாலும் வாய்மை பொருந்தி இருப்பதனாலும் சன்மார்க்க நெறி சிறந்து விளங்குவதனாலும் எல்லாம் பொருந்தி விளங்குவதனாலே பல மேலும் மேலும் விளங்குகின்ற அந்த புகழ் ஒளியோடு என்றும் தட நெடு வானளப்பனவாம் தகையவாகும். அந்த மதில் எப்படி இருக்கிறது என்றால் எக்காலத்திலும் தன்னுடைய மேலே வீசுகின்ற ஒளியினாலே வானத்தையும் விளக்குகின்ற அளவுக்கு உயரமாக வளர்ந்திருக்கின்றது. அதை சொல்லுகிறார். ஒளியால் அதன் மீது விளங்குகிற ஒளியினாலே என்றும் எக்காலத்தும் தட நெடு வானளப்பனவாம் தகையவாம். தட என்றால் பெரிய, நெடு என்றால் நீண்ட, அகன்ற நீண்ட வானையே அளக்கின்ற அளவுக்கு உயர்ந்து விளங்குகின்றன அந்த வாயில் என்று இந்த 88வது பாடல் சொல்லுகிறது. 87வது பாடல்ல மதனையும் அகழியும் சொன்னார். இங்க 88வது பாடல்லையும் சில குறிப்புகளை பார்க்கிறோம். என்னென்ன தீங்கு நெறிகள் அடையாத தடைகளாகி செம்மை நெறியின்கண் நிகழும் வாய்மையுடன் விளங்குகின்ற ஆகம விதிகள் தாம் பொருந்த நிலை வருகின்ற ஒளியினால் என்றும் பெரிய நீண்ட ஆகாயத்தை அளக்கின்ற தன்மையுடையவன போல் அந்த வாயில் அமைந்திருக்கின்றன என்று சைவ சமயத்தினுடைய கோட்பாட்டையும் சேர்த்து விளக்கிறார் நம்முடைய ஆசிரியர். ஆனால் இயல்பில் என்ன என்றால் மிக உயரமாக வளர்ந்திருக்கிற அந்த மதிலுக்கு, அந்த மதிலுடைய வாயிலாக இருக்கிற அந்த நிலையானது அந்த ஊரில் வாழ்கின்ற பெரியவர்களுடைய உள்ளம் போல ஓங்கிய தன்மையுடையனவாக, நிலைத்த தன்மையுடையனவாக விளங்கிற்று. அது வானத்தை அளக்கின்ற அளவுக்கு உயரமாக இருந்தது. இதுதான் உண்மை நிகழ்ச்சி. இதுல பகைவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு தடையுடையதாக விளங்கிற்று என்பது அது காவலின் சிறப்பு. ஆனால் இங்கே அந்த ஊர் எப்படிப்பட்ட தன்மையுடையது என்றால் அந்த ஊரில் வாழ்பவர்கள் எல்லாம் பெரியவர்கள். தீங்கு, அதாவது தீயன என்பன கனவிலும் நினைவிலா தூய சிந்தை மாந்தர்கள் வாழ்கின்ற நகரமாக அது விளங்குவது அல்லவா? அதனாலே அங்கே தீங்கு நெறியை சார்ந்தவர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாது. எப்படி பகைவர்கள் உள்ளே வர முடியாதோ அதே போல தீங்கு நெறி சார்ந்தவர்கள் ஆகம விதிப்படி வாழ்கின்றவர்கள் உள்ளே வர முடியும். அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தடையாக விளங்குகிறது என்ற செய்தியை சொல்லி, அப்படிப்பட்ட அந்த வாயிலானது ஒளியினாலே வான் அளக்கிற அளவுக்கு, தட நெடு வான், பெரிய அகன்ற வானத்தையும் அளக்கிற அளவுக்கு உயர்ந்த தன்மையோடு விளங்கிற்று என்று இந்த 88வது பாடல் சொல்லுகிறது. அடுத்து நம்ம இந்த பாடல்ல சில உள் பொருளை பார்க்க வேண்டும் என்றால், எப்படி நம்முடைய அருளாளர்கள் பாடிய திருமுறை பாடல்கள் சிலவற்றிலே பார்க்கிறோம். ஆகமங்களிலே விதித்திருக்கிற சிவநெறி ஒழுக்கம்தான் ஒழுக்கம், பிறையெல்லாம் தீங்கு நெறி. திருவீழியும் இளலையானை சேராதார் தீநெறிக்கே சேர்கின்றாரே என்றும், திருநாகேச்சரத்துளானை சேராதார் நன்னறிக்கண் சேராதாரே என்றும் திருத்தாண்டர்கள் குறிப்பிடுகின்ற செய்தியைப் போல பெரியவர்கள் வாழ்கின்ற பகுதியில் வேறு தீய நெறிகள் எதுவும் வந்து சேர முடியாது என்பது பொருள். பெரியவர்களுடைய உள்ளத்துல சிவ ஒழுக்கம் அல்லாது தீ ஒழுக்கம் உள்ளே போக விடாது. அதுபோல வாயிலும் நல்லொழுக்கம் உடையவர்களை உள்ளே போகவிடும், நல்லொழுக்கம் உடையவர்களை உள்ளே போக விடாது என்பது நாம் உய்த்துணர வேண்டிய செய்திகள். சரிங்க, இது அடுத்த 89வது பாடலுக்கு போகிறோம். அதுவும் அந்த மதில் சுவரை தாண்டி உள்ளே போனோமானால் நிறைய வீதிகள் இருக்கின்றன. ஒரு நகரம் என்பது இப்படியெல்லாம் அமைக்க வேண்டும். அந்த மாதிரி அமைக்கப்பட்ட நகரங்கள் மிகச்சிலதான். நம்முடைய மதுரை போன்ற நகரங்கள், காஞ்சி மாநகரை போன்ற நகரம், அண்மை காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல திவான் பகதூர் அமைக்கப்பட்ட புதுக்கோட்டை போன்ற நகரம், எல்லாம் சில அமைப்புகளை உடையதாக இருக்கும். அதுபோல இங்கே இந்த மதில் சுவருக்கு உள்ளே இருக்கிற பல வீதிகளை சொல்லுகிறார்.
அந்த வீதிகளிலே விளங்குகிற மிகப்பெரிய மாட மாளிகைகளை குறிப்பிடுகிறார். காஞ்சி மாநகரம் என்பது நாற்புறமும் நாற்காத எல்லை வகுத்தான் அமைத்தான் என்று கரிகால் சோழன் எப்படி அந்த ஊருக்கு எல்லை கட்டினான் என்பதை நாம் பார்த்தோம். அந்த எல்லை முழுவதும் மதிலாலை சூழப்பட்டிருக்கின்றது. அந்த மதிலுக்குள்ளே அமைந்திருக்கிற மதிலுக்கு புறத்தே தான் அகழி இருக்கிறது, பெரிய நெடு வாயில் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வாயில் வழியே உள்ளே செல்வோமானால் மிகப்பெரிய வீதிகள் பல. அந்த வீதிகளிலே மிகப்பெரிய உயர்ந்த மாட மாளிகைகள், எப்படிப்பட்ட மாட மாளிகைகள் என்பதெல்லாம் சொல்கிற பொழுது தொடர்ச்சியாக ஒரு 3-4 பாடல்களே மிக அருமையான செய்திகளை எல்லாம் சொல்லி வருகிறார். அப்படி இதை வச்சிருக்கிறார். அதுல இந்த 89வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற வீதிகள் எப்படி இருந்தான்? மாறுபெறல் அருங்கனக மாடம், மாறுபெறல் அருங்கனக மாடம் நீடும் மணிமருகு, நீடும் அணிமருகு, நெடுந்தெரு, மணிமருகும் நெடுந்தெருவும் வளத்தில் வந்த 6 பயில் ஆவண வீதிகளும் மற்றும் அமைந்த நகர் அணிவரைகள் நடுவு போக்கி கூறுபடு நவகண்டம் அன்றி மல்க கொண்ட அநேகம் கண்டமாகி அன்ன வேறொரு மண் உலகுதனில் உளவாம் என்ன விளங்கிய மாலோக நிலை மேவிற்றன்றே என்று இங்கேயும் மிக அருமையான, அதாவது முழுவதும் நாம் இவற்றை கற்பனை என்று தள்ளிவிட முடியாது. உள்ளதை கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்லுவது, அப்படிப்பட்ட உரிமை கவிஞர்களுக்கு உண்டு. உயர்வு நவிர்ச்சியின் பேர், தன்மை நவிர்ச்சி, உயர்வு நவிர்ச்சின்னு சொல்லுவார். இயல்பு நவிர்ச்சி, உள்ளதை உள்ளவாறே பாடுவது இயல்பு நவிர்ச்சி அல்லது தன்மை நவிர்ச்சி. கொஞ்சம் உயர்த்தி பாடுவது உயர்வு நவிர்ச்சி. கொஞ்சம் உயர்த்தி பாடுவதனாலே அது இல்லை என்று பொருள் இல்லை, இருப்பதை சற்றே உயர்த்தி பாடுவார். அது கற்பவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை உண்டாக்குவதற்காக கவிஞர்கள் செய்கின்ற ஒரு நிலை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கவிதை என்றால் அதில் கற்பனை இருக்க வேண்டும், உணர்ச்சியை தூண்ட வேண்டும், வடிவம் வேண்டும், கருத்து அமைந்திருக்க வேண்டும். இந்த 4ம் இருந்தால்தான். அண்மை காலத்துல கவிதைக்கு இலக்கணம் சொன்னார்கள். நம்ம முன்னாடி கவிதை என்றால் அது எழுத்து, சொல், பொருள் கொண்டு அமைந்திருக்க வேண்டும். அதோட எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற 6 உறுப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் வடிவம் எல்லாம் பார்த்திருக்கிறோம், நம்முடைய இலக்கணம் காட்டுகிற வடிவம். ஆனா இன்றைய மேலைநாட்டாருடைய இலக்கிய தாக்கங்கள் வந்ததற்கு பிறகு ஒரு கவிதை என்றால் அதுல கருத்து இருக்க வேண்டும். ஏன்னா கருத்து இல்லாத கவிதைகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. 20ஆம் நூற்றாண்டிலே பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில கருத்தில்லாத கவிதைகள் நிரம்ப வந்தன. அவையெல்லாம் நீண்ட காலம் நிலைத்திருப்பன அல்ல. கருத்து இருந்தால்தான் கால வெள்ளத்தை எதிர்நீச்சல் போட முடியும். திருக்குறள் 2100 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் மானுட சமுதாயத்துக்கு என்றும் தேவையாக இருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் மனித சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அதன் பிறகு அந்த திருக்குறள் என்ற ஒரு நூலே தேவையில்லாமல் போய்விடும். மனத்துக்கள் மாசிலனாதால் அனைத்தரன் என்ற உணர்வு எல்லா மனிதனுக்கும் இந்த உலகில் இருக்கிற 800 கோடி பேரும் மனதின்கண் மாசு இல்லாதவர்களாகி, அதாவது அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் எல்லாம் இல்லாதவர்களாகி வாழ்வார்களானால் அந்த குறளுக்கு வேலை இல்லை. ஆனால் மானுடர்கள் அப்படி இல்லையே. எல்லாரும் அழுக்காறு உடையவர்களாக, கோபம் உடையவர்களாக, இன்னாச்சொல் பேசுபவர்களாக அப்படித்தானே வாழ்கிறார்கள், ஆசை உடையவர்களாக. எனவே அந்த தீமைகள் விலகுகிற வரைக்கும் இந்த கருத்துக்கள் எழுபடும். கால வெள்ளத்தின் எதிர்நீச்சல் போட்டு வரும். கருத்துக்கள் இல்லாதவை எதிர்நீச்சல் போடாது. அதனாலதான் இன்றைய கவிதைக்கு இலக்கணம் வகுக்கிறவர்கள் நல்ல கருத்து அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவது உணர்ச்சியை ஈர்க்க வேண்டும். நம்முடைய தீபச்சங்கராருடைய படையை பார்க்கிறோம். ஏதோ ஒரு மதுரை மாநகரத்துல, காஞ்சி மாநகரத்துல மதில் இருந்தது, மதிலுக்கு முன்னாலே அகழி இருந்தது, அந்த அகழியை தாண்டி உள்ளே வருவாங்க மிகப்பெரிய வாயில் இருந்தது என்று சொல்லிக்கொண்டே போனால் அங்கே நம்முடைய உணர்ச்சிக்கு வேலை இல்லை.
எனவே கருத்து இருக்கிறது, உணர்ச்சியை தூண்டுகிறார், கற்பனை பல இருக்கிற தற்குறிப்பேற்ற முதலான கற்பனைகள் இருக்கின்றன. நல்ல ஒரு வடிவம் தேர்ந்தெடுக்கிறார். ஆறு சீராசிரிய விருத்தம், எழு சீராசிரிய விருத்தம், எண் சீராசிரிய விருத்தம் என்று வடிவம் இருக்கிறது. இந்த பாட்டெல்லாம் 8 சீர். மாறுபெற அருங்கனக மாடம் நீடும் மணிமருகும் நெடுந்தருவும் வளத்தில் வந்த என்ற 8 சீர் இருக்கும் ஒரு அடியில. இது வடிவம். அது அந்த காப்பியத்துக்கு ஏற்ற வடிவத்தை அவர்கள் தேவைக்கேற்ப எடுத்துக் கொள்வார்கள். ஒரு செய்தியை மிக விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற பெரிய பாடல்கள் எடுத்துக் கொள்வார்கள். இல்ல 4 அடியில அடிதோறும் 4 சீர் இருக்கிற மிக சாதாரண கலிவிருத்தம் போல பாடுகிற பாடல்களும் இருக்கும். 1.25 அடியில குரல் வெண்பா போல பாடுகிற பாடல்கள். அப்போ அவங்க தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு தெரிவு செய்கிற வடிவம். அது பாவகை என்று நாம் சொல்றோம் பழைய இலக்கணத்துல. அது போல இந்த இன்றைய கவிதை கோட்பாடுகள் எவ்வளவு உள்ளோ அவ்வளவும் நீங்கள் பொருத்தி பார்த்தால் நம்முடைய பெரிய புராணத்தில் பொருத்தமாக இருக்கும். பழைய இலக்கண கூறுபாடுகளும் அப்படியே தவறில்லாம பொருந்தி இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இன்றைய அதாவது புதுமைக்கும் புதுமை, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியன என்று நம்முடைய பெருமானை சொல்வது போல பெருமானுடைய புகழை போற்றுகிற அந்த நூல்களும் கூட முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியதாய் வழங்குவதை நம்முடைய பெரிய புராணத்துல பார்க்கலாம். அது நல்ல ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நல்ல கருத்தை சொல்கிறார், நம்முடைய கற்பனையை தூண்டுகிறார், நல்ல கருத்தாழம் அமைந்திருக்கிற ஒரு வடிவத்தை தந்திருக்கிறார். அதுபோல இந்த பாடல்ல மாறுபெறல் அருங்கனகமாடம் நீடும் மணிமருகு, நீடும் அணிமருகு, மருகுன்னா வீதின்னு அர்த்தம். மருகு என்ற சொல்லுக்கு வீதி அல்லது தெரு என்று பொருள். மறுபடியும் பாருங்க, நெடுந்தருவும் மருகும் தெருவும் வளத்தில் வந்த ஆறுபையில் ஆவண வீதிகளும், வீதியினாலும் மருகு என்றாலும் தெருவென்றாலும் பொருள் ஒன்றுதான். அப்போ ஊரு தெருவுக்கு ஏற்ப பேர் வைக்கிறாருங்க. மாறுபிறல் அருங்கனக, கனகமாடம் என்றால் பொன்மயமான மாளிகைகள். கனகம் என்றால் பொன் என்பது பொருள். கனகமாடம் என்றால் பொன்மயமான மாளிகைகள். ஒரு பொரிசை எல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கும் என்று பாடுவது போல செல்வ நெடுமாடங்கள். அப்படி மாறுபிறல் என்றால் ஈடு இணையல்லாத, இதுக்கு மாறாக இன்னொன்றை காட்ட முடியாது. மாறுபெற அரும் என்றால் ஈடு காட்ட முடியாத, இணையற்ற, ஒப்பில்லாத, ஒப்பிட முடியாத கனகமாடம் நல்ல பொன்மயமான மாளிகைகள், நீடும் நீண்டு விளங்குகிற மாளிகைகள், நீண்டு தொடர்ச்சியாக விளங்குகிற அணிமருகும் அழகான வீதிகளும் அழகான தெருக்களும். அடுத்து பாருங்க, நெடுந்தெருவும் நீண்ட தெருக்களும். இது மாட மாளிகைகள் உள்ள தெருக்கள் அல்லாதல் மற்ற தெருக்களும் நீண்ட தெருக்களும். அப்புறம் வளத்தில் வந்த ஆறு பயில் ஆவண வீதிகளும். ஆவணம்னா கடை வீதிகள். அது வளத்தில் வந்த பொருள்களை விற்கிறது தானே, பொருள்களை விற்கிற இடம் தானே ஆவண வீதிகள். எந்த வளத்திலே வரும்? இதுக்கெல்லாம் நம்முடைய பழைய இலக்கியங்கள்ல போய் பார்த்தா எப்படியெல்லாம் செல்வம் வரும் என்றால், பொருளை விற்பனைக்கு வரும் என்றால் காலிலும் களத்திலும் வந்த வளம். கால்னா தரை வழியாக கொண்டு வருகிற வளம், களம்னா கப்பல்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வர்ற வளம். இந்த வந்த வளத்தில் வந்த காலினாலும் களத்தினாலும். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் கொண்டு வரலாம். மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார். 18 வகையான தானியங்களை மதுரையில விற்றவர். மதுரையில அவர் இருக்கிறாருன்னா தானியங்களை எங்கேயோ ஒருத்தர் உற்பத்தி செய்து அந்த ஊர்ல இருந்து தன்னுடைய தலைச்சுமையாக கால் வழியாக கொண்டு வந்து கொடுப்பான், சுமந்து. களம்னா வெளிநாட்டுல இருந்து பொருள் கப்பல்ல வந்து இறங்குறது. இந்த 2 பொருளையும் விற்கின்ற இடம் தான் ஆவண வீதிகள். அதான் பாருங்க, வளத்தில் வந்த ஆறு வயல். ஆறுன்னா வந்த, ஆறுன்னா வந்த வழியில், காலாலும் களத்தாலும் வந்த வழியில் பயில் விற்பனை செய்யப்படுகின்ற ஆவண வீதிகளும்.
கடை வீதிகளும். இப்போ 3 சொல்லிட்டார். கனகமாடங்கள் விளங்குகிற மிகப்பெரிய அழகான வீதிகள், அழகான தெருக்கள், அடுத்து நீண்ட தெருக்கள், ஆறு கிடந்தன்னா அகல் நெடுந்தெரு என்று ஒரு சங்க இலக்கிய பாடல் 10 பாட்டுல வரும். ஆறு கிடந்தன்னா அகல் நெடுந்தெருவான். ஆறு போவது போல அந்த காலத்து ஆறு அகலமும் ஆழமும் உடையது, நீட்சி உடையது, தூய்மை உடையது, ஒளி உடையது, வளமுடையது, இப்படி பல தன்மைகளை உடையதுதான் ஆறு. அப்படி ஆறு கிடந்தன்னா அகல் நெடுந்தெரு என்று 10 பாட்டுல வரும், பகுதியில் வரும். அப்போ வீதினா அப்படி இருக்கணும், அதான் நெடுந்தெருக்கள். அடுத்தது வந்த வளம், வளத்தில் வந்த காலையாலும் களத்தாலும் கொண்டு வந்து சேர்த்த வளத்தில் வந்த ஆறு வழியிலே பயில் ஆவண வீதிகளும் இருக்கின்ற ஆவண வீதிகளும் மற்றும் அமைந்த நகர். மேலும் இன்னும் பல வகையாக அந்த நகர் அமைந்திருக்கிறது. தெருக்கள் விடதான் இருக்குங்களா? மிக உயர்ந்த மாட மாளிகைகள், நீண்ட தெருக்கள், வணிக வீதிகள் மட்டும்தான் இருக்குமா? இன்னும் நிறைய வீதிகள் இருக்கும் அல்லவா? அதான் அமைந்த நகர்ன்னு சொல்லிட்டார். அந்த அவற்றை பற்றி எல்லாம் பின்னாடி சொல்ல இருக்கிறார். எப்படி அந்த நகரில் மற்ற தெருக்கள் அமைந்திருக்கின்றன, வீதிகள் அமைந்திருக்கின்றன, பல்வேறு தொழில்கள் செய்பவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், அந்தணர்கள் வீதி எவ்வாறு இருக்கிறது, அரசர்கள் வீதி எவ்வாறு இருக்கிறது, வைசியர்கள் வீதி எவ்வாறு இருக்கிறது, வேளாண்மை தொழில் செய்கின்றவர்களுடைய வீதி எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் பின்னாலே வரிசைப்பட சொல்ல இருக்கிறதுனாலே அவற்றையெல்லாம் தொகுத்து குறிப்பாக அமைந்த நகர் அணி. அமைந்த நகரானது எப்படி இருக்கிறதா? அணை வரைகள் நடுவு போக்கி. மேல இருந்து பார்த்தா ஒரு ரேகை போட்டது மாதிரி இருக்குதான். கையெடுத்து பார்த்தோம்னா நிறைய ரேகைகள் ஓடுகிறது அல்லவா? அது போல இந்த நகரை நாம் மேலிருந்து பார்ப்போமானால் அழகான வீதிகள் ஒரு பக்கம், நீண்ட தெருக்கள் ஒரு பக்கம், ஒரு பக்கத்துல இருக்க அந்த அழகான வீதிகள்ல கனக மாளிகைகள், பொன்மயமான மாளிகைகள், இன்னொரு பக்கத்துல நீண்ட தெருக்கள், இன்னொரு பக்கத்துல வணிக வீதிகள். வணிக வீதிகள்னா எப்படி இருக்கும்? அல்வங்காடி, நாளங்காடி என்று சொல்லப்படுகிற வீதிகள். அது ஒரே இறைச்சலா இருக்கும். பல்வேறு மொழி பேசுபவர்கள் இருப்பார்கள். பல நாட்டிலிருந்தும் தங்களுடைய பொருளை விற்க வந்திருப்பார்கள். அதே போல பல நாட்டிலிருந்தும் நம்முடைய நாட்டு பொருளை வாங்க வந்திருப்பார்கள். இதையெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் பார்த்தால் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட வீதிகள் இதெல்லாம் மேலிருந்து பார்த்தோம்னா ரேகை போட்டது மாதிரி இருக்குது, கையில இருக்கிற ரேகை மாதிரி. மற்றும் அமைந்த அந்த நகர் அணிவரைகள் நடுவு போக்கி, அழகிய கோடு, வரைகள் என்றால் கோடு, ரேகைகளை போக்கி விளங்குவது போல இருக்கிறதா. இப்ப கூறுபடு நவகண்டம் அன்றி. இப்போ பழங்காலத்துல ஊரு நாடும் நகரமும் நவகண்டங்களாக, நம்முடைய உலகம் நவகண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதனால மலைகளால பிரிக்கப்பட்டதுனா, இப்ப நம்முடைய கடல் எல்லை அடிப்படையாக வைத்து கண்டங்களை பிரிக்கிறோம். ஆனால் முன்னாடி மலைகளை அடிப்படையாக வைத்து கண்டங்களை பிரித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனா நம்முடைய நாடே பல கண்டங்களாக பிரிந்திருந்தன. அது சொல்றாங்க பாருங்க, நவகண்டங்கள் நம்முடைய நாடு அல்லவா. இதை பரத கண்டம், கிம்புருட கண்டம், அரிவருட கண்டம், இளாவிரத கண்டம், இரமிய கண்டம், இரணிய கண்டம், குருகண்டம், கேதுமார கண்டம், பத்ராசுவ கண்டம் என்று நவகண்டங்களாக இருந்தன என்று நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் இந்த குறிப்பை காட்டுகிறார்கள். அதான் இங்கே கூறுபடு நவகண்டம் அன்றி. இந்த நகரம் இவ்வாறு கூறுபாடு செய்யப்பட்ட இந்த 9 கண்டங்களும் இங்கே இருக்கிறது போல மட்டும் அல்லாமல் அநேக, அதாவது அன்றி மல்க கொண்ட அநேக கண்டமாகி சிறந்து விளங்குகின்ற இந்த 9 கண்டங்கள் மட்டுமல்லாமல் அநேக கண்டங்களையும் தன்னுள் அடக்கி இருக்கிற ஒரு பெரிய உலகம் போல இருக்கிறதா. அநேக கண்டங்களாகி அன்ன வேறொரு மண்ணுலகு தனில் உலகாம் என்ன. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இது இருக்கும். உலகங்களில் நவகண்டங்கள் இருக்கும். அந்த நவகண்டங்கள் இல்லாமல் இன்னும் பல கண்டங்களை தன்னகத்தை அடக்கி இருக்கிற வேறொரு உலகத்தையே படைத்தது போல அந்த காஞ்சி மாநகர் இருந்தது என்று சொல்கிறார் ஆசிரியர்.
எப்படி ஒரு மலைகள் கண்டங்களை பிரிக்கின்றனவோ அதுபோல இங்கே பாருங்க, மலைகளைப் போல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கின்றன. மலை என்ன மாளிகைகள்? கனக மாளிகை, அதான் பாருங்க, கனக மாடம். மாடம்னா மாளிகைகள், அது பொன்மயமானது. எப்படி ஒரு மலையானது நாட்டை அல்லது உலகை நவ கண்டங்களாக பிரிக்கின்றனோ அதை போல இங்கே மிகப்பெரிய உயர்ந்த கனக மாளிகைகள் பல வீதிகளை பிரிக்கிறது. அப்போ இந்த நவகண்டங்களை உடையது ஒரு உலகம் என்றால் அந்த நவகண்டங்களையும் தாண்டி பல கண்டங்களை உடையதாக இந்த காஞ்சி மாநகரம் வேறொரு உலகமாக படைக்கப்பட்டது போல இருக்கிறது என்று நம்முடைய சேகரார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள். வேறொரு மண்ணுலகுதனில் உலகலாம். இந்த உலகம் நாம் வாழ்கிற இந்த உலகம் அல்லாமல் வேறொரு உலகத்தில் இது உள்ளதாம் என்று சொல்லுகிற அளவுக்கு விளங்கிய மாலோக நிலை மேவிற்று என்றார். மாலோகம்னா என்ன? இந்த நம்ம உலகத்தை பிரிக்கிறப்போ கீழேழு உலகம், மேலேழு உலகம் சொல்லுவாங்க. நம்முடைய பூலோகத்தையும் சேர்த்து மேலே ஒரு 6 உலகம், கீழே ஒரு 7 உலகம். பூலோகத்தையும் சேர்த்தால் மேலே 7 உலகம், கீழே ஒரு 7, அதல விதல சுதல பாதாள ரசாதல கராதல பாதாள என்று சொல்லப்படுகிற கீழே 7 உலகம். மேல பூமியை சேர்த்தீங்கன்னா முதல்ல பூலோகம், அடுத்தது புவலோகம், சுவலோகம், மகலோகம், சனலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்று நம் பூலோகத்தை சேர்த்து 7 உலகங்கள். இது ஒன்றன் மேல் ஒன்றாக இருப்பது போல அமைந்திருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய புராணங்கள் சொல்லும். அப்படி ஒரு மகாலோகமே, மாலோகம் முடிது பாருங்க, வேறொரு மண்ணுலகுதனில், இந்த காஞ்சி மாநகரம் வேறொரு மண்ணுலகுதனில், ஏன்னா பல கண்டங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் நவகண்டங்கள் என்றால், நாம் வாழ்கிற இந்த உலகில் நவகண்டங்கள் என்றால், காஞ்சி மாநகரத்துல நவகண்டங்களையும் தாண்டி அநேக கண்டங்களை தன்னகத்து கொண்டிருப்பதனாலே அது இந்த உலகம் அல்ல. இந்த உலகம் என்று வேறொரு உலகத்தில், அதான் வேறொரு மண்ணுலகதனில் உலதாம் என்ன இந்த ஊர், இந்த நகரம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு விளங்கிய மாலோக நிலை எய்து மேவிற்று. மாலோகம் என்பது எது? மேலே இருக்கிற உலகங்களிலே ஒன்று மாலோகம். பூலோகம், புவலோகம், சுவலோகம், அதான் சொர்க்கலோகம், மகலோகம், சமலோகம், தவலோகம், சத்தியலோகம் என்று சொல்லப்படுகிற 7 உலகங்களிலே வேறொரு மாலோகத்தை இங்கே கொண்டு வந்து வைத்தது போல, பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு உலகம் மாலோகம், அந்த மாலோகமே இங்கு வந்து பொருந்தியது என்ன? மாலோக நிலை மேவிற்றன்றே, மேல் 7 உலகங்களில் ஒன்றாகிய மாலோகம் இங்கு வந்து பொருந்தியது போல காட்சியளிக்கிறது இந்த காஞ்சி மாநகரம் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அன்றே என்று பாருங்கள், அன்று ஏ என்ற ரெண்டும் அசைநிலை, பொருள் இல்லை. பாட்டு புரிஞ்சவன்னு நினைக்கிறேன், அதனால மீண்டும் சொல்லவில்லை. அன்னைக்கு கோமலையா சொன்னாங்க, 3-4 முறையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, 2 முறை சொன்னாலே எல்லாருக்கும் புரிகிறதுன்னு சொன்னார்கள். அதனாலே இந்த வீதிகள் அழகிய வீதிகள், மாடங்கள், கனக மாடமுடைய அழகிய வீதிகள், நெடுந்தருக்கள், அப்புறம் ஆவண வீதிகள், இன்னும் மற்ற பகுதிகள் ஆகியெல்லாம் சேர்ந்து கோடுகளைப் போல அமைந்திருக்க, ரேகைகளைப் போல அமைந்திருக்க, அவற்றையெல்லாம் பிரிக்கின்ற, அதாவது கண்டங்களாக பிரிக்கிற மலைகளைப் போல அந்த வீதிகளை பிரிக்கிற மலைகளாக மாட மாளிகைகள் ஓங்கி விளங்க, உலகத்தை பிரிக்கிறதுக்கு 9 கண்டங்கள் என்றால் அந்த 9 கண்டங்களை நம்ம சொல்லி படிச்சு காட்டின நம்முடைய சி.கே. ஐயா சொல்லியிருக்கிறாங்க நவகண்டங்கள் என்று. அதோடு மட்டும் இல்லாம நம்ம கந்தபுராணத்துல மொத்தம் 7 கண்டங்கள் சொல்லுவாங்க. மலைகளை பிரிக்கின்ற மலைகள் 7 மலைகள் சொல்லுவார்கள். கடல் 7, மலை 7 இதெல்லாம் சொல்லுவார்கள். பொழில் 7, இந்த பொழிலாம் உலகம், எல்லாவற்றையும் 7 7ஆக சொல்லுவது ஒரு மரபு. அதுல மலை 7 என்பது இமயம், ஏமம், நிடதம், நீலம், சுவேதம், சிருங்கம், கந்தமாதனம் என்று 7 மலைகள் நம்முடைய கந்தபுராணம் எல்லாம் சொல்லும். அந்த 7 மலைகளும்
எப்படி நவகண்டங்களாக இந்த உலகத்தை பிரிக்கிறனவோ அந்த நவகண்டங்களையும் தாண்டி அநேக கண்டங்களை தன்னகத்து கொண்டு விளங்குகின்ற வேறொரு உலகத்தை போல காஞ்சி மாநகர் விளங்கி இந்த பூமிக்கு மேலே இருக்கிற மாலோகம் ஒன்று இங்கே வந்தது போல விளங்கிற்று என்று இந்த 89வது பாடல்ல காஞ்சி மாநகரினுடைய பெருமையை வீதியினுடைய சிறப்புகளை சொன்ன ஆசிரியர் அடுத்த பாடல்ல ஒரு அருமையான ஓமை வாயிலாக அந்த காஞ்சி மாநகரினுடைய எழிலை, அதிலிருந்து வீசுகிற ஒளியை, அதனுடைய குளிர் தன்மையை ஆகியவற்றை எல்லாம் மிக அருமையாக சொல்லுகிறார் பாடல் எண் 90. எப்படி பாருங்க, பாகமருங்கு இருவுடையும் உயர்ந்து நீண்ட, பாகம் மருங்கு இருபுடையும் உயர்ந்து நீண்ட படரொளி மாளிகை நிறைகள். படரொளி மாளிகை நிறைகள், மாளிகைக்கு ஒரு அடைமொழி. பாகம் மருங்கு இருவுடையும் உயர்ந்து நீண்ட படர் ஒளி மாளிகை. அந்த படரொளி மாளிகை வரிசையா இருக்குதான். படரொளி மாளிகை நிறைகள், அது மேலே பயிலுகின்ற, அதன் மேலே இருக்கின்ற மென்கூந்தல் தோகையர், அந்த மாளிகை மேல் நின்று கொண்டு தங்களுடைய கூந்தலை உலர்த்தி கொண்டிருக்கிற பெண்கள். தோகையர் என்றால், தோகைன்னா மயில், தோகையர் என்றால் மயில் போன்றவர்களாகிய பெண்கள் ஓமையாகுவர். மென்கூந்தல் தோகையர் தம் குழாம் அலைய தூக்கும் முத்தின் சுடற்கோவை குளிர் நீர்மை துவைந்த வீதி. இந்த வீதிகள்ல இவ்வளவு சிறப்பு நடக்குது. இந்த முதல் 2 அடிகள்ல சொல்லப்படுகிற செய்தி என்ன என்றால் குளிர்ச்சியான தன்மை பொருந்தி இருக்கிறது வீதிகள். எதனாலே குளிர்ந்த தன்மை பொருந்தி இருக்கிறது? காஞ்சி மாநகருடைய வீதிகள் குளிர்ந்த தன்மை பெற்றிருக்கிறது. எதனாலே? பாகம் மருங்கு இருவுடையும் உயர்ந்து நீண்ட, பாகம்னா பகுத்தல், பகுக்கப்பட்ட, இருவுடையும் 2 பக்கங்களிலும் உயர்ந்து, 2 பக்கங்களிலும் உயர்ந்த மாளிகை. அந்த பண்டை காலத்து மாளிகையினுடைய அமைப்புகள் அவை. பாகம் இருமருங்கு இருபுடையும், இருபுடையும் என்றால் 2 பக்கங்களிலும் உயர்ந்து நீண்ட, வரிசையா இருக்கு, நீண்ட படர் ஒளி மாளிகை. ஒளி படர்கின்ற மாளிகை. ஏனென்றால் அவர்களுடைய அந்த மாளிகைகளில மணிகள் பதித்திருப்பார்கள். நாம் முன்னாடியே பார்த்தோம், கனக மாடம் என்று பார்த்தோம். அது பொன்மயமான மாளிகைகள், மணிகள் பதித்த மாளிகைகள். இதெல்லாம் நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், ஒன்றும் புதிய செய்திகள் இல்லை. அனுமன் இலங்கைக்கு செல்கிற பொழுது, தென் திசையை நோக்கி சீதையை தேடி செல்கிற பொழுது கபாடபுரத்தை தாண்டி போனான் என்ற ஒரு செய்தியை வால்மீகி பாடுகிறார். கபாடபுரம் தெரியும் உங்களுக்கு, பழைய கடல் கொண்ட கபாடபுரம். கபாடம்னா கதவுன்னு அர்த்தம். அதுக்கு வேற பொருள்கள்லாம் நிறைய இருக்கு, அதை நம்ம சொல்லலாம். அந்த கபாடபுரத்தை தாண்டி போகிறானா அனுமன் மேல் வழியே. போகிற பொழுது மணிகளும் முத்துக்களும் பதித்த பொன்மயமான வாயில்கள் உடைய மதில்களாலே சூழப்பட்ட மிகப்பெரிய அரண்மனைகளை எல்லாம் கடந்து சென்றான் என்று வால்மீகி பாடியிருப்பதாக சொல்லுவார்கள். என்ன வால்மீகி ராமாயணம் தெரியாது, வால்மீகி படித்தவர்கள் சொல்லுகிற செய்தி தான் இது. அப்போ அந்த நாடு கபாடபுரம் பண்டேயா என்ற மன்னர்களாலே ஆளப்பட்டது என்று வால்மீகி குறிப்பிட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். பண்டேயா என்றால் தெரியும் உங்களுக்கு, பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய நாடுதான் கபாடபுரம். மதுரையும் அதுக்கு முன்னாடி இருந்த கபாடபுரம். அந்த அப்படி பல அருமையான மாளிகைகளை கொண்டிருந்தார்கள், நவமணிகள் பதிக்கப்பட்ட பொன்னாலான மாளிகைகள். அதான் இங்கே சொல்கிறார், பாகம் மருங்கு இருவுடையும் உயர்ந்து நீண்டு விளங்குகிற படரொளி மாளிகை. நீண்ட ஒளி கூட சொல்லலாம், படர்ந்த ஒளி. இதனாலே பதிக்கப்பட்டிருக்கிற முத்துக்களாலும் பிற மணிகளாலும் பொன்மயமான மாளிகை, பொன்னாலாகிய கதவுகளை உடைய உயர்ந்த மாளிகை, ஒரு பூரிசை, கனக மாடம், அதிலே மணிகளும் நவமணிகள் பதிக்கப்பட்டிருப்பதனாலே ஒளி வீசுகிறன. அதான் படரொளி மாளிகை. நிறைகள், வரிசைகள்,
ஒவ்வொரு வீதியிலையும் வரிசை வரிசையாக மாடங்கள், அதிலே இரண்டு பக்கமும் உயர்ந்து நீண்டு விளங்குகிற மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகை வரிசைகள். அதன் மேலே பயில் மென் கூந்தல் தோகையர். அது மேலே இருக்கிற அந்த மாளிகைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற பயின்று கொண்டிருக்கிற மென் கூந்தல், மெல்லிய கூந்தலை உடைய தோகையர், தோகை போன்ற அது மயிலை போன்ற சாயல் உடையவர்களாகிய பெண்கள் தம் குழாம் அலைய, தங்களுடைய அந்த கூட்டம், இந்த பெண்கள் நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க, மேலெல்லாம் எல்லா வீட்டு மாளிகையிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குழாம் அலைய தூக்கும் முத்தின், முத்துகளை மாலையாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் தங்களுடைய கூந்தல்ல. அது அசையுமாறு தொங்க விடுகிறார்கள். தூக்குதல் என்றால் தொங்க விடுதல். தூக்கும் முத்தின் சுடற்கோவை. அந்த முத்துக்கள் என்ன செய்கிறதா, ஒளியை வீசுகின்றன, சுடர் வீசுகின்றன. கோவை என்றால் கோக்கப்பட்ட தொடர்ச்சி என்பது பொருள். கோவை என்றால் கோக்கப்பட்டது. அந்த முத்துக்களை கோத்திருக்கிறார்கள், அதை கூந்தலில் அணிந்திருக்கிறார்கள். அது அலையும்படியாக அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தலை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. மென்கூந்தல் தோகையர் பெண்கள் தம் குழாம் அலைய அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தலில் சூடி இருக்கிற அலங்காரத்தின் பொருட்டு அவர்கள் முத்து மாலைகளை அணிந்திருக்கிறார்கள். அதான் கோவை. தூக்கும் என்றால் தொங்க விடப்பட்டிருக்கிற முத்தின் சுடற்கோவையானது, முத்தினுடைய ஒளிமிக்க அந்த கோவையானது, மாலையானது குளிர் நீர்மை துதைந்த வீதி. இப்போ அந்த வீதியில் எதனாலே குளிர்ச்சி வந்தது என்றால், ஒன்று படர் ஒளி மாளிகை, அல்ல குளிர்ச்சியான ஒளிகள் வீசுகின்ற மாளிகைகள் நம்பி இருக்கின்றன. ஒன்று. இதுக்கெல்லாம் ஓமைகள், இதெல்லாம் ஓமையா வச்சு பின்னாடி செய்திகள் சொல்ல இருக்கிறார். இரண்டாவது, மென்மையான கூந்தலை உடைய பெண்கள், அவர்கள் அணிந்திருக்கிற குளிர்ச்சியான தன்மையுடைய முத்துக்கள், அதிலிருந்து வருகிற ஒளி வீசுகிற தன்மை, இவையெல்லாம் என்ன செய்கின்றன, குளிர்ச்சியை தருகின்றன வீதிக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, மாகமடை ஒளிதழைப்ப மன்னி நீடும் மருங்கு தாரகை அலைய வரம்பில் வண்ணம் ஏகமிடை கிடித்தொழுகும் தெய்வ கங்கை மேல் நதிகள் பல மண்மேல் விளங்கியிருக்கும். மேலே குளிர் நீர்மை துதைந்த வீதின்னு முடிச்சார். இரண்டாவது அடியினுடைய ஈற்றில் பாருங்கள், குளிர் நீர்மை துதைந்த வீதி. குளிர்ச்சியான தன்மை பொருந்தி இருக்கிற, நெருங்கி இருக்கிற வீதிகள். அந்த வீதிகளிலே குளிர்ச்சியான தன்மை பொருந்தி இருப்பது போல என்ன விளங்குகிறதா, கங்கை மேல் நதிகள் பல மண்மேல் விளங்கி ஒக்கும். அங்கே மேலே அந்த இது நடந்த செய்தி என்னன்னா, மாளிகைகள் மேல் பெண்கள் அலங்காரத்தின் பொருட்டு தங்கள் கூந்தலில் அணிந்திருக்கிற முத்து மாலைகளை சுடர்விட்டு பிரகாசிக்குமாறு அலைய விடுதல் தான் நடக்கிற நிகழ்ச்சி. அது எப்படி இருக்கிறது என்றால், பல கங்கை ஆறுகள் பூமியில ஓடுவது போல இருக்கிறதா. எப்படி பாருங்க, மாகமடை ஒளிதழைப்ப மன்னி, மேலே படரொளி மாளிகைகள் சொன்னார்ல, படர் ஒளி மாளிகைகள் முதல் அடியில பாதிக்கு மேல பாருங்க, படர் ஒளி மாளிகைகள், ஒளி வீசுகின்ற, படர்ந்த ஒளி வீசுகின்ற மாளிகைகள் மேலே இருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது, மாகமிடை ஒளி தழைப்ப, மாகம்னா வானம்னு அர்த்தம், ஆகாயம், அங்கே ஒளி தழைப்பது போல இருக்கிறதா. அது போல மன்னி நீடு மருங்கு தாரகை அலைய, இந்த பெண்கள் கூந்தல்ல முத்துக்களை அசைக்கிறார்கள் அல்லவா, அது எப்படி இருக்கிறது, தாரகைகள், தாரகைன்னா விண்மீன்கள், நட்சத்திரங்கள் அலைவது போல விளங்க. வரம்பில் வண்ண மேகம், அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தலை நீண்டா விரித்திருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், எல்லையில்லாத நீண்ட கருமையான மேகங்களைப் போல காட்சியளிக்கிறது. காட்சியளிக்க கிழித்தொழுகும் தெய்வ கங்கை மேல் நதிகள் பல. இந்த குளிர் நீர்மை, அந்த முத்துக்களின் வாயிலாக கிடைக்கிற குளிர் நீர்மைக்கு என்ன ஓமையாக சொல்கிறார் என்றால், தெய்வத்தன்மை பொருந்திய கங்கையாறுகள் பல, கங்கையாறுகளை போன பல நதிகள்
மண்மேல் விளங்கி இந்த பூமியில விளங்கி இருப்பது போல விளங்குகின்றன என்று சொன்னார். இந்த பாடலை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். நிறைய மாளிகைகள் ஒளி வீசுகின்றன. அந்த மாளிகைகள் ஒளி வீசுவது எவ்வாறு இருக்கிறது என்றால், வானத்தில் நெருக்கமாக ஒளி தழைத்திருப்பது போல இருக்கின்றன. அப்புறம் இந்த பெண்கள் கூந்தலில் இருக்கிற முத்துக்கள் அலைகின்றன, சுடர் ஒளி வீசுகின்றன. அது எவ்வாறு இருக்கின்றன என்றால், மருங்கு தாரகை அலைய பக்கங்களில் எல்லாம் தாரகைகள், தாரகைனா விண்மீன்கள் நட்சத்திரங்கள் அலைவது போல இருக்கிறது தான் அந்த பெண்கள் முத்துக்களை அலைய விடுவது, தொங்க விட்டு அலைய விடுவது. அப்புறம் வரம்பில் வண்ண மேகம், அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தலை விரித்திருக்கிறார்களோ அது எண்ணற்ற கருமையான மேகங்களைப் போல காட்சி அளிக்கின்றனவா. இவையெல்லாம் வழங்குவதனாலே அந்த வீதியே குளிர்ச்சியாக இருக்கிறது. அங்க காஞ்சி மாநகருடைய வீதிகள் குளிர்ச்சியாக இருக்கின்றன. எதனால் குளிர்ச்சியாக இருக்கின்றன என்றால், படர்வழி மாளிகையினாலும் மெல்லிய கூந்தல் உடைய பெண்கள் அந்த மாடங்களில் நின்று கொண்டிருப்பதனாலும் அவர்கள் அணிந்திருக்கிற முத்து கோவைகளை தொங்க விட்டிருப்பதனாலும் குளிர்ந்த நீர்மை விளங்குகிறது. அதுபோல இங்கே மாகங்களில் மேலே, இது ஓமை, பின்னாடி சொல்லப்படுவதெல்லாம் ஓமை, மேலே நான் சொன்னதெல்லாம் நடந்தது. இந்த ஓமையில என்ன சொல்றாரு, வானத்தில் ஒளி திரண்டு விளங்க, அதன் பக்கங்களிலே விண்மீன்கள் மின்னி மின்னி பிரகாசிக்க, எண்ணற்ற கருமேகங்களானது சூழ்ந்து ஓட, அங்கே பல கங்கை முதலான தெய்வத்தன்மை பொருந்திய பல ஆறுகள் ஓடுவது போல இங்கே இந்த வீதி குளிர்ச்சியாக, இங்க பல வீதிகள் குளிர்ச்சியாக இருக்கின்றன. பல வீதிகளிலும் பல மாளிகைகள், பல மாளிகைகளிலும் படரொளி மாளிகைகள், படரொளி மாளிகையில் மேல பயில்கின்ற மென்கூந்தலை உடைய பெண்கள், அவர்கள் கூந்தல் அணிந்திருக்கிற முத்துக்களை அசைய விடுகிறார்கள். அது குளிர்ந்த தன்மையை காட்டுகிறது. பல வீதிகள் குளிர்ச்சியாக காட்சி அளிப்பது போல காட்சி அளிக்கின்றன. அது அதே போல இருக்கிறது என்றால், நாகத்திலே ஒளி வீச, அந்த ஒளியினுடைய தாரகைகள் மின்ன, பல மேகங்கள் கடுமையாக ஓட, அந்த மேகங்களுக்கு இடையே கங்கையை போல தெய்வத்தன்மை பொருந்திய கங்கையாறு போல பல ஆறுகள் ஓடினால் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அதை போல இந்த வீதிகள் குளிர்ச்சியாக இருந்தன என்று மேலே உள்ள 2 அடி பொருள், கீழே உள்ள 2 அடி ஓமை என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் செல்வோம். இதனுடைய ஓமை பொருத்தத்தை வேண்டுமானால் இன்னொரு முறை சொல்லுகிறேன். கடற்ஒளி மாளிகை என்பது வெண் ஒளி தழைப்பன. தோகைரதம் கூந்தல் அலைதல் என்பது வரம்பில் வண்ண மேகம் காட்டுவது. அலைய தூக்கும் முத்தின் சுடற்கோவை என்பது தாரகை அலைதல், நாம் வந்து சொல்லிட்டாங்களா. குளிர் நீர்மை புதைந்த வீதி என்பது மேகம் கிழித்தொழுகும் தெய்வ கங்கை முதலான பல நதிகள் மண்மேல் விளங்குவது போல வீதிகள் குளிர்ச்சியாக காட்சியளிக்கின்றன என்று இவ்வாறு இந்த பகுதிகளை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்க, அடுத்த பாடலும் வீதிகளினுடைய சிறப்பை சொல்லுவனதான். இல்ல, இதை விட ஒரு அருமையான கற்பனை இந்த பாடல் சொல்றாரு. 91வது பாடல் மிக அற்புதமான ஒரு கற்பனை. என்னன்னா, கிளர் ஒளி செங் கனகமயம் தானாய் மாடு கீழ்நிலையோர் நீல சோபானம் பூண குள அமைத்து மீதொரு பால் கண்ணசாலை குலவைரத்தால் அமைத்த கொள்கையாலே அளவில் சுடர் பிழம்பானார் தம்மை தேடி அகழ்ந்து ஏனம் ஆனானும் அன்னமாகி வடதி சிம்பில் எழுந்தானும் போல நீடும் மாளிகையும் உள மற்றும் மருகுதொரும் வேறு பல வீதிகள் எல்லாம், இதுதான் முன்னாடி கொண்டு போகணும். மற்றும் மருகுதொரும் என்பதை முன்னாடி கொண்டு போய்ங்க. பல்வேறு வீதிகளில் எல்லாம் ஒளி கிளறுகின்ற கனகமயந்தானாய், அதாவது வீடு எப்படி இதுதான், அந்த பாட்டோட கருத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல அப்படியே செங்கனகமயமான மாளிகைகள் எல்லா வீதிகளிலும், கனகம்னா பொன், செவ்வொன்னால் ஆகிய உயர்ந்த மாளிகைகள். அதன் பக்கத்துல கீழே, அந்த மாளிகையினுடைய கீழே
நீல மணி கற்களாலே படிகள் அமைத்திருக்கிறார்கள். எவ்வளவு செல்வ வளம் பாருங்க. பொன்னால் ஆகிய மாளிகைகள், உயர்ந்த பொன்னால் ஆகிய மாளிகைகள், ஒளி வீசுகின்ற பொன்னால் ஆகிய மாளிகைகள். அதன் பக்கத்தே கீழே நிலை பக்கத்தில் நீல மணி பதித்த படிகள், நீல மணி பதித்த படிகள். ரெண்டுக்கும் இடையில, அதாவது கனக மாளிகை, கீழே நீல மணி பதித்த படிகள். இதுக்கு இடையில இந்த காற்று போக வருவதற்கு ஜன்னல்கள் வைக்க வேண்டும் அல்லவா, சாளரங்கள். அது இந்த மேன் மாடத்துக்கு போற விட உயர்ந்த உயர்ந்த பகுதியில மேன் மாடத்துல முன்புறம் ஒரு சாளரம் அமைத்திருக்கிறார்கள். அது அந்த கட்டடத்தினுடைய காது போல அமைந்திருக்கிறதா. கட்டடத்தை பார்த்தோம்னா இப்போ புதிய கட்டடங்கள்லாம் அப்படி இல்லை. பழைய கட்டடங்கள்ல தொழில்நுட்பம் வாய்ந்த கட்டடங்கள் இருக்கும். அதுல உயர்ந்த மாடங்களுக்கு பாத்தீங்கன்னா மாடிகளுக்கு மேல காது மாதிரி ஒரு பகுதியை வளைத்து விட்டிருப்பார்கள். அதுக்கு கீழே ஒரு சாளரம் வைத்திருக்கிறார்கள். சாளரம் என்ன? காற்று போகிற வழி. காலதர் என்று தமிழ சொல்வார்கள். கால் அதர் என்று பேர். ஜன்னல் என்ற சொல் நம்முடைய தமிழ் சொல் இல்லை, அது போர்த்துகீசிய சொல் என்று நமக்கு தெரியும். சாளரம் என்பது வட சொல். காலதர் என்று பெயர். அதர்னா வழி, காலதர்னா காற்று வர்ற வழின்னு அர்த்தம். காற்று வருகிற வழி, காற்று போகிற வழிக்கு காலதர் என்று பெயர். அதர் என்றால் வழின்னு அர்த்தம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையார் உடைய என்பார் வள்ளுவர். அதர் என்ற சொல்லுக்கு வழி என்பது பொருள். காலதர் என்றால் காற்று வர்ற வழி. இப்போ என்னாச்சுன்னா, கீழே படிக்கட்டு நீலமணிகளால் ஆகிய படிக்கட்டு, மேலே செங்கனக மாளிகை. அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சாளரம். அந்த சாளரம் மிக உயர்ந்த வைரத்தால் ஆன. பாருங்க, இப்போ அந்த மாளிகை பார்த்தா மேலே பார்த்தால் சிவப்பாக தெரியும், செக்கச்செவியர் என்று தெரியும். கீழே பார்த்தால் நீளமாக காட்சியளிக்கும். இடையிலே பார்த்தால் வெண்மையான வைரங்களால் ஆகிய ஒரு சாளரம், வைரமணிகள் பதித்த ஒரு சாளரம். இந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், சிவந்த சடாமுடியினை உடைய நம்முடைய பெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்காக கருநீலமுடைய நிலமுடைய ஒரு பன்றி தோண்டிக்கொண்டே செல்வது போலவும், வெள்ளை நரமுடைய அன்னப்பறவையின் மீது ஏறி பிரமதேவன் மேல் நோக்கி செல்வது போலவும் காட்சியளிக்கிறது என்ற அந்த மாளிகையை, ஒரு மாளிகை, செம்மையான மாளிகை, கீழே நீளமான படிக்கட்டு, இடையிலே வெண்மையான ஒரு சாளரம். இதுதான் அங்க உள்ளது. இதை தெய்வ சேக்கிழார் நமக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் சொல்லி பல சிவ மகாபுராண கதைகளை எல்லாம் சொல்லி நம்மை விளக்குகிறார். எப்படி பாருங்க, கிளர் ஒளி செங்கனகமயம் தானாய். கிளர் ஒளி என்றால் ஒளி கிளறுகின்ற, கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிற, ஒளி அழகாக விளங்குகிற செங்கனகமம். செங்கனகம்னா செம்பொன். செங்கனகமயம் தானாய், கனகமயமாக விளங்குகிறது அந்த மாளிகை, பொன்மயமாக விளங்குகிறது. நம்முடைய பெருமானுடைய திருமேனியினுடைய நிறம் பொன்வண்ணம். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் பொலிந்தல மேனி பொலிந்தலங்கம் என்று பாடுவார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார், கடலிட்டு அறிவார். அப்படி ஒளி கிளறும் கனகமயம் தானாய் இது மாளிகை விளங்குது. அங்கே மாடு அதன் பக்கத்துல கீழ்நிலை, கீழ்ப்பகுதியில் நிலைப்பகுதியில் ஓர் நீல சோபானம் போன. நீல சோபானம், சோபானம்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். நம்முடைய சித்தாந்தமே சோபானம், படிநிலை முறையில் தான் நம்ம ஆன்மா மேல்நிலை எய்த முடியும். தத்துவங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக கழண்டு போகும். சோபானம் ஏரின்னு சொல்லி நம்ம கண்ணப்ப நாயனார் அந்த மலை மேல ஏறுகிற பொழுது ஒவ்வொன்றாக கலந்து போவதாக உணர்வதாக தன்னுடைய நண்பர்களிடம் சொல்வார். அதுபோல இங்கே நீல சோபானம் போன, நீலமணிகளால் ஆகிய ஒரு படிக்கட்டு, சோபானம்னா படிக்கட்டு போன
பூனை குள அமைத்து அவ்வாறு செய்வாறு அந்த கட்டடத்தில் அமைத்திருக்கிறார்கள். மேலே செம்பொன் கனகமயம் தானாய் மாடு பக்கத்துல கீழே நீல மணிக்கல்லாலே ஒரு சோபானம் ஒரு படிக்கட்டு குள அமைத்து மீது ஒரு வால் மேலே ரெண்டுக்கு இடையில மீது என்றால் மேலே ஒரு வால் கண்ணசாலை. கண்ணம் என்றால் காதுன்னு அர்த்தம். கட்டடங்களுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை காது போன்ற பகுதி என்று சொல்லுவார்கள். நாசி என்ற பகுதி என்று சொல்லுவாங்க. கோபுரத்திலே நாசி சொல்லுவார்கள், மாளிகையிலே நாசி சொல்லுவார்கள். அதை பின்னாடி பார்க்கிறோம். இங்கே கண்ணசாலை. கண்ணம் என்றால் காது என்பது பொருள். அந்த மாடத்துக்கு மாளிகைக்கு செம்பொன்மயமான மாளிகைக்கு காது போல இருக்கிற ஒரு பகுதிக்கு கீழே நல்ல வைரத்தாலான ஒரு சாளரம் வைத்திருக்கிறார்கள். அதான் கண்ணசாலை. அங்கே குல வைரத்தால் அமைத்த கொள்கையாலே, குல வைரம் நல்ல உயர்ந்த ஜாதி வைரம் சொல்றோம்ல, அது மாதிரி மிக உயர்ந்த வைரத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கண்ணசாலை. அதை கொள்கையாலே, கொள்கைன்னா இங்க இடத்துல குறிக்கோள் கோட்னாலே கொள்கையாலே அவற்றை கொண்டிருப்பதனாலே என்பது பொருள். அந்த கட்டடம் கொள்கையினாலே, கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர், கொள்கை என்பது கையீட்டு தொழிற்பெயர், வாழ்க்கை என்பது போல. நீலமணி படிக்கட்டு கொண்டு அதுக்கு மேல மீது ஒரு வால், மீது என்றால் மேலே, ஒரு வால் என்றால் ஒரு பக்கத்துல கண்ணசாலை. அதனுடைய அந்த கட்டடத்தினுடைய மாளிகையினுடைய கண்ணம் காது போல். கண்ணம் என்றால் காதுன்னு அர்த்தம். கண்ணமதம் என்று சொல்றோம் இல்லைங்களா, யானைக்கு காது வழியே வடிகிற மதத்தை கண்ணமதம், கபால மதம், கண்ணமதம், கோசமதம் என்று 3 மதங்கள் யானைக்கு உண்டு. அப்போ கண்ணம் என்றால் காது என்பது பொருள். அந்த காது போன்ற மாளிகையின் அமைப்பில அமைந்திருக்கிற ஒரு சாளரம், அது குல வைரத்தால் அமைந்த கொள்கையாலே, நல்ல உயர்ந்த வைரங்களால் அமைக்கப்பட்ட கொள்ளுகின்ற தன்மையை உடைமையினாலே அளவில் சுடர் பிழம்பானார். அடுத்ததுதான் சொல்றார், நம்முடைய வரலாற்று சொல்றார், சிவமகாபுராண செய்தியை சொல்றார். அளவில் சுடர் பிழம்பானார், அளவற்ற பேரொளி பிழம்பாக விளங்குகிற பெருமானை அவங்க 2 பேரும் தேடி போனாங்க இல்லையா, அடிமுடி தேடுகிற பொழுது திருவண்ணாமலையில போய் தான் அடிமடி தேடினார்கள். அதான் அண்ணாமலை. அந்த அடியையும் முடியையும் தேடுகிற பொழுது பெருமான் அவர்களுக்கு அனல் பிழம்பாக தழல் தூணாக நின்றார். அதான் சுடர், அளவில் சுடர் பிழம்பான், அளவிட முடியாத ஒளி பிழம்பாக விளங்கினார் பெருமான். அந்த பிழம்பானார் தம்மை தேடி, அவ்வாறு பிழம்பானாராகிய பெருமானை திருமுடியை தேடி, திருவடியை தேடி அகழ்ந்து ஏனமானானும், அகழ்ந்துன்னா தோண்டின்னு அர்த்தம், ஏனமானானும் என்றால் பன்றியாக போனவனும் என்பது ஒரு. ஏனம்னா பன்றி, ஏனை ஆடரோன் பாடுவான். ஏனம் என்றால் பன்றி. அகழ்ந்து ஏனமானானும் என்றால் அந்த திருவடியை காண்பதற்காக தோண்டிக்கொண்டே செல்வதற்காக ஏனமானானும் பன்றியாக கருவிலங்காக தோற்றமெடுத்த அவதரித்த திருமாலும் அன்னமாகி அன்னப்பறவையாகி வடது விசும்பில் மேலே பறந்து கொண்டே செல்லுகிற விசும்பில் எழுந்தானும், மேல் நோக்கி பறந்து கொண்டே இருந்தானும் போல அவர்களை போல நீடு மாளிகையும் உள, நீண்டு மிகச்சிறந்து விளங்குகிற மாளிகையும் உள. இப்போ முன்னாடி வேற செய்தியை சொல்ற பொழுது என்ன சொன்னாரு, பெருமானுடைய அளவில் சுடர் பிழம்பானாராகிய நம்முடைய பெருமான் தழல் தூணாக நின்றார். அவருடைய அடியை தேடி பூமியை அகழ்ந்து கொண்டே சென்ற திருமாலும் அன்னமாய் பறந்து வளர்ந்து எழுகின்ற வானத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த பிரமதேவனும் போல அமைந்த மாளிகைகள் பல உண்டு. அவர்களை போல அமைந்த மாளிகைகள் எப்படி? மேலே கனகமயமான மாளிகை, அந்த கனகமயமான மாளிகையினுடைய கீழே நிலையில் நீலமணி படிக்கட்டுகளாலான ஒரு அவற்றை பெற்றிருக்கிற பகுதி, அதற்கு இடைப்பட்ட பகுதியிலே நல்ல குல வைரத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கண்ணவாசல், கண்ணசாலை. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மேலே பெருமான், கீழே படியில் திருமால், இடையிலே குல வைரம் பிரமதேவனுடைய நிலம் வெள்ளையான அன்னப்பறவையில் இருப்பதனாலே அந்த வெள்ளை சொல்லலாம். ஆனால் அது பொன்னிறம் உடையம். பிரமதேவனுடைய நிறம் பொன்னிறம். அப்போ இந்த மேலே காட்டிய அந்த காட்சியை கீழ் விளக்கமாக சொல்லி காட்டுகிறார். மாளிகைகள் பல உண்டு.
அந்த மாளிகை எப்படி இருக்கிறதா? நம்முடைய சுடர் பிழம்பாய் விளங்குகிற நம்முடைய பெருமானை தேடி பூமியை பிளந்து கொண்டே சென்ற ஏனமானாகிய திருமாலும் அன்னமாகி படர்ந்து எழுகின்ற ஆகாயத்தின் மீது பறந்து கொண்டே சென்ற திருமாலும் ஆக விளங்குகிற பல மாளிகைகள். அந்த பல மாளிகைகள் எப்படி விளங்கிவார் இவர்களை போல விளங்கின என்றால், செம்பொன்மயமான கிளர்வெளி செங்கனம் பெருமானும் ஒளிமிக்கவர், பேரொளி பிழம்பு. நம்முடைய திருமந்திரத்தை பாடுவார், பேரறியாத பேரொளி பிழம்பதன் வேறறியாத விளம்புகின்றன என்பார். அப்படிப்பட்ட பேரொளி பிழம்பு நம்முடைய பெருமான். அதான் கிளர் ஒளி. அந்த செங்கனகம் போன்ற மாளிகை, அதற்கு பக்கத்திலே கீழே நிலையிலே நீலமணி படிக்கட்டு, அதற்கும் மேலே இடைப்பட்ட பகுதியிலே கடந்த பகுதியிலே குலவைரத்தாலான சாளரம், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது மேலே பெருமானும் கீழே திருமாலும் இடையிலே பிரமதேவனும் இருக்கிற அந்த நிலையை போல கீழே இவர்கள் நம்முடைய பெருமான் சுடற்புழம்பாய் நிற்க ஏனமாய் தோண்டிக் கொண்டே சென்றவன் அன்னமாய் பறந்து கொண்டே சென்றவன் போல பல மாளிகைகள் விளங்கின என்று இந்த 91வது பாடல்ல சொல்கிற செய்தியை நாம் தெரிந்து கொண்டு, இதுல நிரல் நிறை அணி அமைந்திருக்கிறது. அதை நான் ஒப்பிட்டு காட்டுகிறேன். எப்படின்னா, திருவடியை தேடி சென்ற திருமால், திருமுடியை சென்ற பிரமதேவன் என்ற அந்த வரிசை இருக்கிறதுனால அந்த அணி நிரல் நிறை அணி என்று பேரு. அவ்வாறு அமைந்திருக்கிற பல வீதிகள் அந்த ஊர்ல இருந்தன, காஞ்சியில் இருந்தன என்று இந்த பாடல் சொல்கிறவர் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து எஞ்சி இருக்கிற பாடலை நாளை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை கேட்டிருந்த நம்முடைய சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கும் என்னுடைய